Hi friends, welcome to SRAS Academy. இந்த வீடியோல ஹிஸ்டரிக்கான ரிவிஷன் பார்க்க போறோம். ஆல்ரெடி ஜெனரல் ஸ்டடீஸ்க்கான ரிவிஷன் வந்து क्वेश्चंस மூலமா பார்த்திருப்போம். சோ அதோட பிளேலிஸ்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன். சோ செக் பண்ணி பாருங்க. ஒரு மூவி பார்த்தோம்னா அதுக்கு எப்படி ஒரு ரிவ்யூ பார்ப்போமோ அந்த மாதிரி இப்போ ஹிஸ்டரிங்கிற சப்ஜெக்ட்டுக்கு ஃபுல்லா அதுல இருக்கிற டாபிக்ஸ்லாம் என்ன, அதுல இருக்க இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓவர்வியூ மாதிரி இந்த வீடியோ இருக்கும். சோ டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். சூப்பரா படிக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வரலாறு சிந்துவெளி நாகரிகம். ஸோ சிந்துவெளி நாகரிகம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக ஒரு 4 நாகரிகம் சொல்லுவாங்க. அதில் மிக பழமையான நாகரிகம் எது அப்படின்னா மெசபடோமியா நாகரிகம் தான். பொது ஆண்டுக்கு முன்னாடி ஒரு 3500 2000 வருஷங்கள் வரைக்கும் இருந்தது மெசபடோமியா நாகரிகம். இந்த 4 நாகரிகம் சொல்லப்படுறதுல மிக பரந்த பரப்பளவு கொண்டது எது அப்படின்னு பார்த்தோம்னா சிந்துவெளி நாகரிகம். ஓகேவா, இந்தியா மற்றும் பாகிஸ்தான் பகுதிகளில் இருந்த இந்த சிந்துவெளி நாகரிகம் தான் மிகப்பெரிய பரப்பளவில் இருந்த நாகரிகம். பொதாண்டுக்கு முன்னாடி 3300 இருந்து 1900 வரைக்கும் இருந்ததுதான் சிந்துவெளி நாகரிகம். ஓகேவா, இது தவிர எகிப்து, சீன நாகரிகம் இதெல்லாம் இருக்கு. இந்த சிந்துவெளி நாகரிகம் அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் ஹரப்பா நாகரிகம் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா ஹரப்பாங்கிற பிளேஸ் தான் ஃபர்ஸ்ட் அங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ ஹரப்பா நாகரிகம் அப்படின்னு சொல்றாங்க. சார்லஸ் மேசன் அப்படிங்கிறவர் 1826 இந்த ஹரப்பா பகுதிக்கு வருகை தராரு. அவரோட நூல்ல வந்து இந்த ஹரப்பாவோட இடிபாடுகள் பத்தி எல்லாம் ஃபர்ஸ்ட் விவரிச்சவர் யாரு அப்படின்னா அது சார்லஸ் மேசன். அலெக்சாண்டர் பிரன்ஸ் அப்படிங்கிறவர் அம்ரிங்கிற இடத்துக்கு 1831 வருவாரு. இங்க செங்கல் திட்டுக்கள்லாம் இருக்கு அப்படிங்கறத பாக்குறாரு. ஓகேவா, ஒரு பாலடைந்த கோட்டைகள்லாம் வந்து மலை மேல இருக்க மாதிரி இருக்கு அப்படிங்கறத அவர் கண்டுபிடிக்கிறாரு. ரயில் பாதை 1856 லாகூர்ல இருந்து கராச்சிக்கு பொறியாளர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரயில் பாதை போடுறாங்க. அப்படி போடுறப்ப என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா பக்கத்துல கடந்த அந்த கல்லாம் எடுத்து யூஸ் பண்ணிருக்காங்க இந்த ரயில் பாதை அமைக்கிறதுக்கு. அந்த கல்லெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சிந்துவெளி நாகரிகத்தை சேர்ந்த கற்களா இருந்திருக்கு. அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் அப்படிங்கிறவர் யாருன்னா இந்திய தொல்லியல் துறையோட நிறுவனவர் யாரு அப்படின்னா அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் தான். முதல் அளவையர் யாரு அப்படின்னாலும் அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் தான். 1853, 56, 75 இந்த ஆண்டுகள்லாம் வந்து ஆய்வு செஞ்சிருப்பாரு அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். சர் ஜான் மார்ஷல்னு ஒருத்தர் பார்ப்போம். இவர் வந்து இந்திய தொல்லியல் துறையோட இயக்குனராக 1924 இருந்திருப்பாரு. ஹரப்பா மற்றும் மொஹஞ்சதாரோவுக்கு இடையே பொதுவான அம்சங்கள் இருக்கிறத கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னு கேட்டாங்கனாலும் அது சர் ஜான் மார்ஷல் தான். மார்டிமர் வீலர்னு இருக்காரு. இவர் சிந்து நாகரிகம் அப்படின்னு நூலை எழுதினவர் யாருன்னு கேட்டாங்கன்னா மார்டிமர் வீலர் 1940 வந்து ஆய்வு செஞ்சிருப்பாரு. சிவிலைசேஷன் சொல்றோம் இல்லையா, அந்த சிவிஸ்ங்கிற வார்த்தை எங்கேருந்து கிடைச்சிருக்கும் அப்படின்னா லத்தீன் மொழி சொல்லுது. அந்த சிவிஸ்ங்கிறதுக்கு நகரம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, இந்திய தொல்லியல் துறை இப்பதான் பார்த்தோம்ல அலெக்சாண்டர் கன்னிங்ஹாமால நிறுவப்பட்டதான் இந்திய தொல்லியல் துறை 1861 நிறுவப்பட்டிருக்கும். இதோட தலைமையகம் வந்து புதுடெல்லியில இருக்கு. நெக்ஸ்ட் இந்த சிந்து நாகரிகத்தோட கால பகுதி பார்த்தோம்னா இது வெண்கல காலம். ஓகேவா, வெண்கலத்தாலான பொருட்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு, அது கிடைச்சிருக்கு. ஸோ வெண்கல காலத்தை சேர்ந்ததுதான் வந்து சிந்துவெளி நாகரிகம். பரப்பளவு மற்றும் எல்லைகளை பொறுத்த வரைக்கும் தெற்கு ஆசியா தான் இதோட இதா இருந்திருக்கு. குறிப்பா இந்தியா மற்றும் பாகிஸ்தான். இதோட பரப்பளவு 13 லட்சம் சதுர கிலோமீட்டர் இருக்கும். 12th புக்ல பாத்தீங்கன்னா 1.5 மில்லியன் சதுர கிலோமீட்டர் இருக்கும். ஸோ ரெண்டுல இருந்தாலும் கரெக்டா போட்டுக்கோங்க. இந்த சிந்துவெளி நாகரிகத்துல பொறுத்த வரைக்கும் மொத்தம் ஒரு 6 பெரிய நகரங்கள் இருந்ததாகவும் 200க்கும் மேற்பட்ட கிராமங்கள் இருந்ததாகவும் சொல்லப்படுது. ஓகேவா, இந்த ஹரப்பாவே வந்து ஒரு 3 பகுதியா பிரிப்பாங்க. தொடக்க கால ஹரப்பா, முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா, பிற்கால ஹரப்பா இப்படிலாம் பிரிப்பாங்க. நெக்ஸ்ட் மெஹர்கர்ங்கிறது சிந்துவெளி நாகரிகத்தின் முன்னோடி எதுன்னு கேட்டா மெஹர்கர்னு எழுதணும். புதிய கற்கால மக்கள் அங்க வாழ்ந்ததா சொல்லப்படுது. எங்க இருக்கு இந்த மெஹர்கர் பகுதி அப்படின்னா பாகிஸ்தான்ல பலுச்சிஸ்தான் மாநிலத்துல போலன் ஆற்று பள்ளத்தாக்குல இருக்கிறது தான் வந்து இந்த மெஹர்கர்ங்கிற ஏரியா. அண்ட் எல்லைகளை பொறுத்த வரைக்கும் சிந்துவெளி நாகரிகத்துல வடக்குல ஷார்ட்டுகை, தெற்குல தைமாபாத், கிழக்குல ஆலம்கிர்பூர், மேற்குல சுர்காஜெண்டோர். ஸோ இது எல்லைகள் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் இதெல்லாம் எந்த பகுதிகளில் இருந்துச்சு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஹரப்பாங்கிறது பஞ்சாப் பாகிஸ்தான்ல இருந்தது. மொஹஞ்சதாரோங்கிறது சிந்து பாகிஸ்தான். ஓகேவா, காலிபங்கன்ற பகுதி இந்தியாவில இருக்க ராஜஸ்தான்ல இருந்தது. லோத்தல்னு ஒன்று இருக்கும், அது குஜராத் இந்தியாவில இருந்தது தான். ராகி கர்கினா ஹரியானால இருந்தது. இந்த மாதிரி எந்தெந்த பகுதிகளில் இருந்தது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஹரப்பா அப்படிங்கிறது புதையுண்ட நகரம்னு அர்த்தம். மொஹஞ்சதாரோனா இடுகாட்டு மேடு அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அடுத்து அங்க இருந்த வீடுகள், தெருக்களை பத்தி பார்க்கணும் அப்படின்னா இந்த கற்கள், சுட்ட கற்கள், சுடாத கற்கள்லாம் யூஸ் பண்ணி தான் வீடு கட்டியிருக்காங்க. வீடுல பாத்தீங்கன்னா மாடி வச்ச வீடுகள் கூட அப்பயே கட்டியிருந்திருக்காங்க. கிணறு இருந்திருக்கு, அறைகள் தனித்தனியா இருந்திருக்கு. இது போக இன்னொன்னு கழிவுநீர் காய்வாள்கள், மூடப்பட்ட கழிவுநீர் காய்வாள்கள் வந்து இந்த இடத்துல இருந்திருக்கு. ஓகேவா, அதனாலதான் இது வந்து ஒரு நகர நாகரிகம் அப்படின்னு சொல்றோம். குறிப்பா தெருக்கள்லாம் வந்து சட்டக வடிவத்துல ஒன்னு செங்கோண வடிவில் வெட்டி கொள்ளுற வகையில ப்ராப்பரா பண்ணியிருக்காங்க இந்த நாகரிகத்துல. இன்னொரு முக்கியமான விஷயம் பெருங்குளம். இந்த பெருங்குளம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா அந்த சிட்டியோட சென்டர்ல இருந்திருக்கு. தண்ணி கசியாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இயற்கை தார் கொண்டு பூசப்பட்டிருக்காங்க அந்த பெருங்குளத்துல. ஓகேவா, அது போக வந்து கோயில், அரண்மனை இந்த மாதிரிலாம் இருந்ததுக்கான சான்றுகள் ஒன்றும் பெருசா கிடைக்கல. தானிய களஞ்சியம் வந்து ஹரியானால இருக்கிற ராகி கற்கில
தானிய களஞ்சியம் ஒன்று, பெரிய தானிய களஞ்சியம் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து அதோட தலை வெடிப்புகளில் வந்து பார்த்தோம்னா இந்த கோதுமை, பார்லி, திணை வகைகள் இதெல்லாம் வந்து அவங்க போட்டிருந்ததுக்கான சான்றுகள் வந்து கிடைச்சிருந்திருக்கு. இது மட்டும் இல்லாமல் மொஹஞ்சதாரோல ஒரு 150 அடி உள்ள ஒரு தானிய களஞ்சியம் கூட இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. கூட்ட அரங்கு அப்படின்னா மிகப்பெரிய பொதுக்கட்டடம். மொஹஞ்சதாரோல இருக்க மிகப்பெரிய பொதுக்கட்டடம் எது அப்படின்னா இந்த கூட்ட அரங்கு தான். இது கூட்ட அரங்கு எப்படி இருக்குன்னா ஒரு 20 தூண் வச்சு ஒரு 4 வரிசை வச்சு இருக்கும் இந்த கூட்ட அரங்கு. முக்கிய தொழில் சிந்துவெளி மக்களுக்கு பார்த்தீங்கன்னா வேளாண்மை தான் முக்கிய தொழிலாக இருந்திருக்கு. வேளாண்மையில நிறைய பயிர்கள், கோதுமை, பார்லி, அவரை, கொண்டக்கடலை, திணை வகைகள் இது எல்லாமே அவங்க போட்டிருக்காங்க. ஓகேவா? எக்ஸாம்பிளுக்கு இப்போ பார்த்தோம் அந்த தானிய களஞ்சியத்தில் தலை வெடிப்புகளில் இந்த பயிர்கள்லாம் கிடைச்சிச்சுன்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அதை வச்சு இதெல்லாம் அவங்க பயிரிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இரட்டை பயிரிடல் முறையும் கூட அவங்க பயன்படுத்திருக்காங்க. இந்த நிலத்தை உழுதுறதுக்கான சான்று வந்து அந்த கலப்பை இருக்கு இல்லையா, அந்த கலப்பை கிடைச்சிருக்கு. ஓகே, உங்களுக்கான கொஸ்டின், கலப்பை வந்து எந்த பகுதியில் கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? நீங்களும் இன்ட்ராக்டிவா இருந்தீங்கன்னா தான் கிளாஸ் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நிலத்தை உழுதுறதுக்கான கலப்பை வந்து எந்த இடத்துல கிடைச்சிச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, அதே மாதிரி கால்நடைகளும் வந்து மேய்ச்சிருக்காங்க. முக்கியமான பாயிண்ட் வந்து கால்நடைகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க மேய்த்த மாடுக்கு செபு அப்படின்னு பேர். ஓகேவா? அடுத்தது குதிரையை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கல. யானை, காட்டுப்பன்றி, மீன் முதலை இந்த இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. மற்ற கால்நடைகள்லாம் இருக்கு இல்லையா, செம்மறியாடு, வெள்ளாடு, கோழி இதெல்லாம் தெரிஞ்சிருக்கு. மீன், பறவை, இறைச்சி அதெல்லாம் கூட உணவை சாப்பிட்டுருக்காங்க. ஆனா குதிரை பற்றி அவங்களுக்கு தெரியல. இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நிறைய தடவை கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. சிந்துவெளி மக்கள் அறிந்திராத விலங்கு எது அப்படின்னா குதிரை அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி அவங்க மாடு எவ்வாறு அழைக்கப்பட்டது? செபுன்னு அழைக்கப்பட்டது. சங்குதாரோ அப்படிங்கிற பிளேஸ் வந்து பாத்தீங்கன்னா கைவினை பொருட்களுக்கு ரொம்ப முக்கியமான பிளேஸா இருந்திருக்கு. அதே மாதிரி என்ன அணிகளை அணிஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்னிலியன் சொல்லப்படுற சிவப்பு நிற மணிக்கற்களை அணிஞ்சிருக்காங்க. ஓகேவா? அந்த பொருட்கள்லாம் நிறைய செய்யறதுக்கு ஸ்டிடைட்னு சொல்லப்படுற நுரைகள் வந்து யூஸ் ஆயிருக்கு. வைடூரியெல்லாம் ஷார்ட்டுகைங்கிற இடத்துல கிடைச்சிருக்கு. ஓகேவா? ஷார்ட்டுகை என்னன்னு பார்த்தோம், சிந்துவெளி மக்களோட வடக்கோர குடியிருப்பு ஷார்ட்டுகை. ஓகேவா? அங்க என்ன கிடைச்சிருக்கு? வைடூரியம் கிடைச்சிருக்கு. ஓகே, ஆண் சிலை ஒன்று கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஓகேவா? இந்த ஆண் சிலை சான்றுகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆண் சிலை, நடனமாது, அங்கே இருக்கிற மட்பாண்டங்கள் இதெல்லாம் கிடைச்சிருக்கும். ஸோ மொஹஞ்சதாரோல ஒரு அமர்ந்த நிலையில இருக்கிற ஒரு ஆண் சிலை கிடைச்சிருக்கும். இது ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நடனமாது ஒரு சிலை, அது வந்து வெண்கலத்திலே செஞ்சிருப்பாங்க. அது மொஹஞ்சதாரோல தான் கிடைச்சிருக்கும். ஓகேவா? இந்த சிந்துவெளி மக்கள் லாஸ்ட் வேக்ஸ் முறையை தெரிஞ்சிருந்தாங்க அப்படிங்கிறதும் வந்து இந்த வெண்கல சிலையை வச்சு நம்ம சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து மட்பாண்டங்கள்லாம் வந்து அப்பையும் பயன்படுத்திருக்காங்க. சக்கரத்தின் மூலமா அந்த மட்பாண்டங்கள் செஞ்சிருக்காங்க. அந்த பானைகள்ல சிகப்பு வண்ணங்கள்ல கருப்பு வேலைப்பாட்டோட அந்த பானைகள் இருந்திருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் இந்த உலோகங்கள்லாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா செம்பு. இதுதான் மனிதர்களால் முதலில் கண்டுபிடிக்கப்பட்டு பயன்படுத்தப்பட்ட உலோகம் எது அப்படின்னா அது செம்பு தான். அடுத்தது இரும்பு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இரும்பு பற்றியும் அவங்களுக்கு தெரியல. சிந்துவெளி நாகரிக மக்களுக்கு தெரியாத உலோகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இரும்பும் அவங்களுக்கு தெரியல. ரோரி செர்ட் அப்படின்னு சொல்லப்படுறது, அதாவது பாகிஸ்தான்ல ரோரின்னு ஒரு பகுதி இருக்கு. ஸோ ரோரி செர்ட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு சிலிக்கா கல் அது. ஓகேவா? அதுல அந்த படிகக்கல்ல தான் கத்திகள், ஆயுதங்கள்லாம் செஞ்சு பயன்படுத்தியிருக்காங்க. அது போக வந்து ஆடைகள்லாம் பார்த்தீங்கன்னா பருத்தி ஆடைகள், கம்பளி ஆடைகள் இதெல்லாம் போட்டிருப்பாங்க. கியூனிஃபார்ம் கல்வெட்டு நெக்ஸ்ட். ஸோ கியூனிஃபார்ம் கல்வெட்டுங்கிறது எதை குறிப்பா சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெசபடோமியாவுக்கும் ஹரப்பாவுக்கும் இடையே வணிக தொடர்பு இருந்தது அப்படிங்கிறத பத்தி குறிக்கிறது வந்து இந்த கியூனிஃபார்ம் கல்வெட்டு. ஓகேவா? அந்த கல்வெட்டுல மெலுக்கா அப்படிங்கிற சொல்லு இருக்கும். மெலுக்கா அப்படிங்கிறது வந்து எதை குறிக்குது அப்படின்னா அந்த சிந்துங்கிற பகுதியை குறிக்கிறதா மெலுக்கா. ஓகேவா? ஹரப்பால இருந்து மெசபடோமியாவுக்கு ஓமன்ல ஒரு ஜாடி கிடைச்சிருக்கு. இவங்க இங்க இருந்து ஏற்றுமதி பண்ணதா இருந்தது. ஓமன்ல ஒரு ஜாடி கிடைச்சிருக்கு. ஓகேவா? நிறைய இங்க தயாரிச்ச பொருட்கள் எல்லாமே எடைக்கற்கள், கார்னிலியன், வைடூரியம், செம்பு இது எல்லாமே அங்க மெசபடோமியால கிடைச்சிருக்கு. ஓகேவா? மெசபடோமியால இருந்து ஹரப்பாக்கு என்ன வந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிக்கல் கிடைச்சிருக்கும். ஓகே, சுமேரியாங்கிறது வந்து எந்தெந்த பகுதிகள்லாம் குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈராக், குவைத், சிரியா இந்த பகுதிகள்லாம் குறிக்கிறதா வந்து அப்ப சுமேரியான்னு சொல்லப்பட்டிருக்கு. ஓகேவா? அங்க இந்த சிந்துவெளியோட முத்திரைகள்லாம் கிடைச்சிருக்கு. குறிப்பா ஒருத்தர் அக்காடிய பேரரசர் நாரம் சின் அப்படின்னு ஒருத்தர் என்ன பண்ணிருப்பாருன்னா இந்த மெலுக்கால இருந்து அணிகலன் வாங்கினதா ஒரு குறிப்பு எழுதியிருக்காரு. ஸோ இது ஒரு முக்கியமான பாயிண்ட். நெக்ஸ்ட் பார்க்கும்போது லோத்தல், கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடும் தளம் குஜராத்ல இருக்கு இந்த லோத்தல்ங்கிற பிளேஸ். ஸோ எங்கன்னு பாத்தீங்கன்னா குறிப்பா எந்த ஆற்றில் இருக்குன்னு கேட்பாங்க. குஜராத்தோட சபர்மதி ஆற்றின் துணை ஆற்றின் கரையில இருக்கிறதா வந்து இந்த லோத்தல்ங்கிற பிளேஸ். ஓகேவா? உலகத்திலேயே ஃபர்ஸ்ட் இருந்த இந்த கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடும் தளம் செயற்கையாக இருந்தது எது அப்படின்னா இந்த லோத்தல் தான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. கேவிடின்னு சொல்லப்படுறது வந்து கொர்க்கை, வஞ்சி, தொண்டி இந்த பகுதிகள்லாம் சொல்லப்படுது. இப்பயுமே கூட ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான்லாம் பாத்தீங்கன்னா காவிரி, பொருன்ஸ், அதாவது நம்மளோட காவிரி, பூர்ணை நதிலாம் இருக்கு இல்லையா, அந்த பேர்ல அங்கேயும் இன்னும் அழைக்கப்படுது. காவிரி, பொருன்ஸ்னு ஆப்கானிஸ்தான்ல. பாகிஸ்தான்ல பாத்தீங்கன்னா காவிரி, வாலா, பொருணை இந்த பேர்ல ஆறுகள் ஓடுது. ஓகேவா? அளவீடுகள், எடைகள்லாம் பயன்படுத்திருக்காங்க. எடையோட விகிதம் வந்து 2 மடங்கா இருக்கிற மாதிரி பயன்படுத்திருப்பாங்க. இது ஒண்ணு. அவங்களோட 1 இன்ச் அப்படிங்கிறது இப்போ நமக்கு 1.75 சென்டிமீட்டருக்கு ஈக்குவலா இருக்க மாதிரி இருக்கும். அதே போல 16ஓட விகிதம் அவங்களோட எடைக்கல்ல பார்த்தோம்னா நமக்கு 13.63 கிராம் இருக்கிற அளவுக்கு இருக்கு. இது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான கொஸ்டின் வந்து குஜராத்ல ஒரு தந்தத்தினால் செய்யப்பட்ட ஒரு அளவுகோல் கிடைச்சிருக்கும். அது வந்து 1704 மில்லிமீட்டர் அளவுடைய
சிறிய அளவுகளை அளக்கக்கூடிய அளவுகோலா இருக்கும். ஓகேவா? எழுத்து முறை பொறுத்த வரைக்கும் ஹரப்பாவோட எழுத்து முறையை இதுக்கு நம்மளால கண்டுபிடிக்க முடியல. ஓகேவா? அவங்களோட மிக நீளமான எழுத்து தொடரா ஒரு 26 குறியீடுகள் கொண்டு இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சில அறிஞர்கள் என்ன சொல்றாங்க, இந்த ஹரப்பா எழுத்து முறைங்கிறது வந்து திராவிட குடும்பத்தை சார்ந்தது, திராவிட மொழி குடும்பம் இருக்குல்ல அதை சார்ந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஹரப்பா எழுத்து முறை எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வளமிருந்து இடமா எழுதணும், அப்புறம் இடமிருந்து வளமா எழுதுற மாதிரி இந்த முறையில இருக்கும் ஹரப்பாவோட எழுத்து முறை. ஓகே, அவங்க பொழுதுபோக்குக்கு நிறைய பொம்மைகள், குழந்தைகள் விளையாடக்கூடிய பொம்மைகள், சக்கரம், பம்பரம், சதுரங்க காய்கள், கிளிகிழிப்பை இந்த மாதிரி எல்லாமே வந்து கிடைச்சிருக்கு. நாய் பொம்மை, அணில் பொம்மை எல்லாம் கூட அங்க கிடைச்சிருக்கு. வழிபாடை பொறுத்த வரைக்கும் இவங்க தாய் தெய்வ வழிபாடை பின்பற்றியிருக்காங்க சிந்துவெளி மக்கள். அவங்க கும்பிட்ட மரம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரச மரத்தை கும்பிட்டுருப்பாங்க. ஓகேவா? இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். அதே மாதிரி அவங்க போக்குவரத்துக்கு எது பயன்படுத்தியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எருதை வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. அது மாதிரி இறந்தவர்களை புதைக்கிற பழக்கம் சிந்துவெளி மக்கள்கிட்ட இருந்திருக்கு. அவங்க பயன்படுத்தின பொருட்களோட சேர்த்து புதைச்சிருக்காங்க. ஓகேவா? இந்த சிந்துவெளி நாகரிகம் எப்படி வீழ்ச்சி அடையும் பார்த்தீங்கன்னா 1900 வீழ்ச்சி அடையும். காரணங்கள் நிறைய சொல்லப்படுறதுக்கு. ஸோ என்னென்ன காரணங்களா இருக்கலாம் அப்படின்னா, காலநிலை, இல்லை ஆறுகள் தானது வத்தினதா இருக்கலாம், இல்லை படையெடுப்பு வந்து ஒரு காரணமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அது போல இந்த மக்கள்லாம் அதுக்கப்புறம் எங்க நோக்கி இடம்பெயர்றாங்கன்னு பாத்தீங்கன்னா தெற்கு மற்றும் கிழக்கு நோக்கி இடம்பெயர்றாங்க. இதுதான் மொத்த சிந்துவெளி நாகரிகம். ஸோ அந்த காலகட்டத்துல, சிந்துவெளி நாகரிக காலகட்டத்துல உலகத்துல வேற பிளேஸ்ல பாத்தீங்கன்னா கிசே பிரமிடு அப்படிங்கிறத குஃபு மன்னன் கட்டுறாரு. ஓகேவா? சுண்ணாம்பு கல்லாலான கிசே பிரமிட குஃபு மன்னன் கட்டியிருப்பாரு. அதே போல ஊர் நம்மு அப்படிங்கிற அரசன் சின்னுங்கிற சந்திர கடவுளுக்கு ஊர் ஜிகரட் அப்படிங்கிற ஒரு கோயிலை கட்டுறாரு. எகிப்து அரசன் 2ஆம் ராமசிஸ் அப்படிங்கிற ஒரு அபு சிம்பல் அப்படிங்கிற பிளேஸ்ல ரெட்டை கோயில்கள் கட்டுறாரு. ஸோ இதெல்லாம் சிந்துவெளி நாகரிகம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஓவரால் வியூ. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் குப்தர்களை பத்தி பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பொற்காலம். குப்தர்கள்னாவே பொற்காலம்னு சொல்றாங்க. ஏன் பொற்காலம்னு சொல்றாங்க அப்படின்னா, அந்த குப்தர் காலத்துல தான் இந்த பண்பாட்டு வளர்ச்சி அப்படிங்கிறது ஏற்படுது. செவ்வியல் கலைகளுக்கான வளர்ச்சிங்கிறது இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ பொற்காலம்னு சொல்லப்படுறதுக்கான காரணங்கள் வந்து இதுதான். ஆனா மக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஏழைகள் ஏழையா தான் இருந்தாங்க. ஓகேவா? நில பிரபுத்துவம் அப்படிங்கிறது இந்த குப்தர் காலத்துல இருந்ததா சொல்லப்படுது. ஸோ இந்த இலக்கிய சான்றுகள் கிடைச்சிருக்கு, இந்த பண்பாட்டோட வளர்ச்சி இருந்திருக்குங்கிற காரணத்துக்காக மட்டும் குப்தர் காலம் வந்து பொற்காலம் அப்படின்னு சொல்லப்படுது. ஓகேவா? ஸோ இந்த குப்தர்களை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய இலக்கிய சான்றுகள்லாம் என்னென்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, காமாந்தகரோட நீதி சாரம் சொல்லலாம், விசாகதத்தரோட தேவி சந்திரகுப்தம், முத்ரா ராட்சசம், இதெல்லாமும் குறிப்பா காளிதாசரோட படைப்புகளும் இதுல கிடைச்சிருக்கு. ஓகேவா? நாரதர், விஷ்ணு, பிரகஸ்பதி, இந்த ஸ்மிருதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அரசருக்கு சொல்லப்படுற இது மாதிரி ஸ்மிருதிகள் நிறைய கிடைச்சிருக்கு. ஓகேவா? அது போல இந்த இலக்கிய சான்றுகள்ல சீன பயணி ஒருத்தர் இருப்பாரு, பாகியான். அவரு 2ஆம் சந்திரகுப்தரோட ஆட்சி காலத்துல வந்திருப்பாரு இந்தியாவுக்கு. ஸோ இந்த சீன பயணி பாகியானோட குறிப்புகளும் இலக்கிய சான்றுகளுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு. கல்வெட்டு சான்றுகளை பொறுத்த வரைக்கும் நிறைய கல்வெட்டு சான்றுகள் கிடைக்கும் உங்களுக்கு. ஓகேவா? மெக்ரோலி இரும்பு தூண் கல்வெட்டு, அலகாபாத் தூண் கல்வெட்டு. அலகாபாத் தூண் கல்வெட்டுங்கிறது சமுத்திரகுப்தரோட. ஓகேவா? அவரோட அமைச்சர் ஹரிசேனர் அப்படிங்கிறவர் எழுதிப்பாரு. ஒரு 33 வரியில நாகரி வடிவத்துல சமஸ்கிருதத்துல எழுதப்பட்டிருக்கும். சமுத்திரகுப்தரோட அந்த வெற்றி, படையெடுப்புகளோட வெற்றிகளை பற்றி எல்லாம் சொல்லியிருக்கிறதா அந்த அலகாபாத் தூண் கல்வெட்டு அப்படிங்கிறது. இது மட்டும் இல்லாம உதயகிரி, மதுரா பாறை, சாஞ்சி பாறை இதெல்லாம் இருக்கும். ஸ்கந்தகுப்தருக்கு பிதாரி தூண் கல்வெட்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய கல்வெட்டு சான்றுகள் நிறைய கிடைச்சிருக்கும். அதே போல குப்தர்கள் நாணயங்கள் நிறைய வெளியிட்டிருப்பாங்க. ஓகேவா? அதுல அவங்க உருவங்கள் பொறிச்சு வெளியிட்டிருப்பாங்க. ஸோ இது ஒரு நல்ல சான்றாக வரலாற்றுல நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் தான் அவங்களுக்கு கிடைச்ச அந்த ஆதாரங்கள். அதெல்லாம் குப்த வம்சத்தின் தோற்றம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா குப்த வம்சம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஒரு சாதாரண சிற்றரசர்களா ஆரம்பிச்சவங்க தான் வந்து இந்த குப்தர்கள். ஓகேவா? இதுல 1ஆம் சந்திரகுப்தர்னு வருவாரு. ஸோ அவர் என்ன பண்ணுவாரு, லிச்சாவி இனத்தை சேர்ந்த ஒரு இளவரசியை முடிச்சுடுவாரு. ஓகேவா? லிச்சாவிங்கிறது ஒரு பழமையான கனசங்கம், வடக்கு பீகார்ல இருக்கிறது. ஓகேவா? அதாவது கங்கைக்கும் நேபாள திரைக்கும் இடைப்பட்ட பகுதி தான் அந்த லிச்சாவி கனசங்கம். ஓகே? ஸோ அவங்களை மணந்ததுக்கு அப்புறம் தான் இந்த குப்த வம்சம்ங்கிறது வந்து என்ன ஆகும் அப்படின்னா அரசு சிற்றரசுங்கிறது ஒரு பேரரசா மாறும். ஓகேவா? ஸோ குப்தர்களின் சகாப்தத்தை தோற்றுவித்தவர் யாரு அப்படின்னா 1ஆம் சந்திரகுப்தர். குப்த அரசை தோற்றுவித்தவர் அப்படின்னா ஸ்ரீகுப்தர். ஓகேவா? குப்த வம்சத்தை தோற்றுவிச்சவர் ஸ்ரீகுப்தர். ஆனா அந்த பேரரசு, அந்த சகாப்தத்தை தோற்றுவித்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னா 1ஆம் சந்திரகுப்தர் தான் எழுதணும். ஓகே? ஃபர்ஸ்ட் ஸ்ரீகுப்தர். ஸோ இவர் தான் வந்து குப்த வம்சத்தோட முதல் அரசர். ஸ்ரீகுப்தரோட பையன் வந்து கடோத்கஜர். ஓகேவா? ஸோ கடோத்கஜரும் ஸ்ரீகுப்தரும் மகாராஜா அப்படிங்கிற பெயரால அழைக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுதான் இவங்க 2 பேரை பத்தின விஷயம். கடோத்கஜரோட பையன் 1ஆம் சந்திரகுப்தர். ஸோ 1ஆம் சந்திரகுப்தர் இவர் தான் குப்த வம்சத்தோட முதல் பேரரசர். நம்ம ஃபர்ஸ்டே சொன்னோம் இல்லையா, இவர் வந்து மகாராஜா, அதிராஜா அப்படின்னு சொல்லி அழைச்சிருக்காங்க. அடுத்து பார்க்க போறது சமுத்திரகுப்தர். ரொம்ப முக்கியமானவர் குப்தர்கள்ல. பார்த்தோம்னா 1ஆம் சந்திரகுப்தரோட பையன் தான் சமுத்திரகுப்தர். இவரை இந்திய நெப்போலியன் சொல்லி வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றாங்க. அலகாபாத் தூண் கல்வெட்டு அப்படிங்கிறது இவரோட வெற்றிகளை பற்றி சொல்லுது அப்படின்னு சொல்றாங்க. காஞ்சிபுரம் வரைக்கும் வந்து படையெடுத்திருப்பாரு. ஓகேவா? இங்க பல்லவ மன்னன் விஷ்ணு கோப்பன் அப்படிங்கிறவரையும் தோற்கடிச்சிருக்காரு சமுத்திரகுப்தர்.
அதே மாதிரி நார்த்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 9 அரசர்களையும், இங்க சவுத்துல ஒரு 12 அரசர்களையுமே வந்து தோற்கடிச்சு கப்பம் கட்ட வச்சிருப்பாரு. இலங்கை அரசர் மேகவர்மன் ஒருத்தர் இருப்பாரு, ஓகேவா, சமுத்திரகுப்தரோட சமகாலத்தவர். அவரு கயால ஒரு பௌத்த மடம் கட்டிக்கிறதுக்கு அனுமதி தாங்க அப்படின்னு சொல்லி சமுத்திரகுப்தர்ட்ட ஒரு கோரிக்கை வச்சிருப்பாரு, ஓகேவா. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹரிசன் இருந்திருப்பாரு. நிறைய கவிஞர்கள் அறிஞர்களை வந்து சமுத்திரகுப்தர் ஆதரிச்சிருக்காரு. வைணவத்தை தீவிரமான விஷ்ணு பக்தரா சமுத்திரகுப்தர் இருந்திருக்காரு. பௌத்த அறிஞர் பசுபந்து அப்படிங்கிறவரையும் இவரு ஆதரிச்சிருக்காரு, ஓகேவா. சோ சமுத்திரகுப்தரை பத்தி சொல்ல வேண்டிய இன்னொரு முக்கியமான பாயிண்ட், கவிராஜா அப்படிங்கிற பட்டம் அவருக்கு இருக்கு. ஏன்னா இவரு நாணயங்கள்ல வீணை வாசிக்கிறது போன்ற ஒரு சின்னம் பொறிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க, ஓகே. இதுதான் சமுத்திரகுப்தரை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட் இரண்டாம் சந்திரகுப்தர். சோ இரண்டாம் சந்திரகுப்தர் அப்படிங்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா விக்ரமாதித்யன் அப்படின்னு அழைக்கப்பட்டவர் இவர் தான், ஓகேவா. பாடலிபுத்திரம் அப்படிங்கிற இடத்த தலைநகரமா கொண்டு ஆட்சி செஞ்சாரு இரண்டாம் சந்திரகுப்தன், ஓகே. அவரோட சகோதரர் ராமகுப்தர்னு ஒருத்தர் இருப்பார். ஸோ அவரோட வாரிசுரிமைக்கு போராடி இவர் ஆட்சிக்கு வந்திருப்பார் இரண்டாம் சந்திரகுப்தர், ஓகேவா. வகாடக இளவரசருக்கு இவரோட பொண்ணு பிரபாவதிங்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்திருப்பாரு. இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், ஓகேவா. நிறைய போர்கள் மூலமா இந்த மாதிரி திருமண உறவுகள் மூலமா நாட்டை விரிவுபடுத்தியிருப்பாரு, ஓகேவா. இவரோட ஆட்சியில குறிப்பா சொல்ல வேண்டிய பாயிண்ட் வந்து நவரத்தினங்கள் அப்படின்னு சொல்லப்படுற 9 அறிஞர்களை வந்து இவர் அவையில இருந்திருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு காளிதாசர், ஹரிசேனர், அமரசிம்மர், தன்வந்திரி, இந்த மாதிரி 9 அறிஞர்கள், நவரத்தினங்கள் வந்து இந்த குப்தரோட இரண்டாம் சந்திரகுப்தரோட அவையில இருந்திருப்பாங்க. அடுத்தது முக்கியமான பாயிண்ட், வெள்ளி நாணயங்களை வெளியிட்ட முதல் குப்த அரசர் யாரு அப்படின்னா இரண்டாம் சந்திரகுப்தர் தான், ஓகேவா. சோ இரண்டாம் சந்திரகுப்தருக்கு முன்னாடி வரைக்கும் அரசர்கள் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, குப்த அரசர்கள்னா தங்க நாணயங்களை தான் வெளியிட்டு இருப்பாங்க. சோ வெள்ளி நாணயத்தை வெளியிட்டவ முதல் குப்த அரசர்னு கேட்டா யாரை எழுதணும், இரண்டாம் சந்திரகுப்தர் அப்படின்னு எழுதணும். இவருக்கு அடுத்து பார்க்க போறது முதலாம் குமாரகுப்தர். ஸோ முதலாம் குமாரகுப்தர்னாவே உங்களுக்கு நாலந்தா பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தவர் முதலாம் குமாரகுப்தர் ஞாபகம் வந்துடணும். அண்ட் இவருக்கு சக்கராதித்யர் அப்படிங்கிற ஒரு பேரும் இருக்கு, ஓகேவா. இரண்டாம் சந்திரகுப்தரோட பையன் தான் இவங்க வந்து முடியாட்சி முறை தான், ஓகே. அடுத்தது அவங்க பையன் தான் ஆட்சிக்கு வருவாங்க. ஸோ முதலாம் குமாரகுப்தர்ங்கிறவர் வந்து இரண்டாம் சந்திரகுப்தரோட பையன். நெக்ஸ்ட் வந்து ஸ்கந்தகுப்தர், இவர் குமாரகுப்தரோட பையன். குப்த வம்சத்தின் கடைசி பேரரசர். ஹூனரின் படையெடுப்பை தடுத்தார். ஹூனர் படையெடுப்புன்னு வந்துட்டாங்க, நீங்க என்ன எழுதிடணும், ஸ்கந்தகுப்தர் அப்படின்னு எழுதிடணும், ஓகேவா. பாலாதித்யர், இவர் வந்து முதலாம் நரசிம்மகுப்தர் அப்படிங்கிற பேர்ல அரியணை ஏறுவாரு. பாலாதித்யர் மிகிரகுலருக்கு கப்பம் கட்டி வந்தவர், ஓகேவா. இவர் பௌத்த மதம் வந்து இவருக்கு ரொம்ப பிடிக்கும், ஓகேவா. மிகிரகுலர் வந்து பௌத்தத்தை எதிர்த்ததுனால என்ன ஆகுவாரு அப்படின்னா அந்த கப்பம் கட்டுறதை நிறுத்திட்டு அதுல ஒரு பிரச்சனை வரும், ஓகே. இவர் தான் பாலாதித்யர். லாஸ்டா வந்து விஷ்ணுகுப்தர், குப்த வம்சத்தோட கடைசி அரசர் யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா விஷ்ணுகுப்தர் அப்படின்னு எழுதணும். ஸோ இவங்கெல்லாம் தான் குப்தர்கள். ஸோ குப்தர்கள்ல என்னென்ன பண்ணாங்க, அவங்க ஆட்சியில் என்ன நிர்வாகம் இருந்தது, கட்டிடக்கலை கலைகள்லாம் என்ன அப்படிங்கிறத ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். நவரத்னங்கள் நேக்கம் சொன்னோம் இல்லையா, காளிதாசர் ஒரு சமஸ்கிருத புலவர், ஹரிசேனர் ஒரு சமஸ்கிருத புலவர், அமரசிம்மர்னு இருப்பார், அவர் வந்து அகராதியியல் ஆசிரியர், ஓகேவா. காக பானகர்னு ஒரு ஜோதிடர், தன்வந்திரிங்கிறது மருத்துவர், சன்ஹுங்கிற கட்டடக்கலை நிபுணர், அடுத்தது வராக மிகிரங்கிறது ஒரு வானியல் அறிஞரும் சரி, வராட்சியின் இலக்கண ஆசிரியரும் சரி, விட்டலப்பட்டர்னு ஒரு மாய வித்தைக்காரர். ஸோ இந்த மாதிரி 9 அறிஞர்களை கொண்ட நவரத்தினங்கள்ங்கிறது இரண்டாம் சந்திரகுப்தரோட அவையில இருந்தவங்க, ஓகேவா. அதே மாதிரி இரண்டாம் சந்திரகுப்தர் காலத்துல பாகியான் வந்து வந்திருப்பாரு, ஓகே. அதுவும் கேட்பாங்க, சீன பயணி பாகியான் வந்திருப்பாரு அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் நிர்வாக முறை, ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து முடியாட்சி தான். அடுத்தடுத்து அவங்க பையன் அப்படி வருவாங்க. அதே மாதிரி அரசரை வந்து அந்த கிருஷ்ணருக்கு ஈக்குவலா, ஒரு காடுக்கு ஈக்குவலா சொல்லுவாங்க, ஓகேவா. கடவுளின் பரம பக்தன், வாசுதேவ கிருஷ்ணனின் பரம பக்தன், இந்த மாதிரி பரம பாகவத, பரம தைவத, பரம பரமேஸ்வரன், இந்த மாதிரி அரசரே வந்து ஒரு கடவுள் ரேஞ்சுக்கு ஒப்பிடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு அதிகாரிகள்லாம் எப்படி இருப்பாங்க, குமாரமாத்யா, அமாத்யா அப்படின்னு ஒரு முக்கியமான பொறுப்புல இருக்கிறவங்க வந்து சொல்லுவாங்க, ஓகேவா. இளவரசருக்கு நிகராக ஒரு முக்கியமான பொறுப்புல இருக்கவங்களுக்கு இந்த அமாத்யா, குமாரமாத்யா அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். அலகாபாத்ல பிரசஸ்தி எழுதின இந்த ஹரிசனர் இருக்காரு இல்லையா, அவருக்கு வந்து 3 போஸ்டிங் இருக்கு. அந்த மாதிரி குமாரமாத்யா, சந்தி விக்ரகா, மகாதண்ட நாயகா, இந்த மாதிரி ஒரு 3 போஸ்டிங் இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் அவங்களோட நிர்வாக முறை, ஓகேவா. தண்டநாயக்கா, மகாதண்டநாயக்கான்னு சொல்லுவாங்க, நீதித்துறை, ராணுவம் ஆகியவற்றோட பொறுப்பு. அஸ்வபதி, அஸ்வம்னா குதிரை, ஓகேவா. ஸோ மகா அஸ்வபதி அப்படிங்கிறது குதிரைப்படை தலைவராக இருப்பாரு. இந்த மாதிரிலாம் இருக்காங்க, ஓகேவா. தேசம் புக்தி அப்படின்னு பிரிச்சிருப்பாங்க, ஓகே. உபாரிகாக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த தேசம் அல்லது புக்தின்னு சொல்லப்படுறதா ஆட்சி செய்யறவங்கள உபாரிகா அப்படின்னு சொல்லுவாங்க. மாநிலங்கள் வந்து விஷ்யபதி அப்படிங்கிறவங்களுக்கு ஆட்சி செய்யப்பட்டிருக்கும், ஓகேவா. விஷ்யாங்கிற மாவட்டமா பிரிச்சிருப்பாங்க. ஸோ விஷ்யபதி ஆட்சி செய்வாங்க. தாமோதர்பூர் செப்பேடுன்னு இருக்கும், ஓகேவா. அதுல மகாதாரா தலைமையில அஷ்டகுல அதிகாரணா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு 8 பேர் கொண்ட குழு இருந்ததா சொல்லப்படுது, ஓகே. அது யார் யார் அப்படிங்கிறத பாத்துங்க. அந்த அமாத்யா, சச்சிவா, தண்டபாஷிகா, பாலாதிகிருத்தியா சொன்ன மாதிரி தான் ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் அந்த ஒவ்வொரு துறை தலைவர்கள் இருக்க மாதிரி இருப்பாங்க. அவங்களோட பொருளாதார நிலைகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, அந்த அரச கருவூலத்தோட முக்கிய வருவாய்க்கான மூல வளங்களை பத்தி சொல்றது ஒரு பெஸ்ட் சான்று எதுன்னு பார்த்தோம்னா காமாந்தகரோட நீதிச்சாரம் அப்படிங்கிறது இந்த குப்தர்களோட இந்த வருவாயை விளக்குறதா இருக்கு, ஓகேவா. இதன் மூலமெல்லாம் அந்த குப்த அரசுக்கு வருவாய் வந்தது அப்படிங்கிறத காமாந்தகர் எழுதிய நீதிச்சாரம்ங்கிறது சொல்லுது, ஓகேவா.
காளிதாசர் எழுதினதுல வந்து தென்பகுதியில மிளகு ஏலம்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி காளிதாசர் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி வராகமிகிரர் வந்து அறிவுரை கொடுத்திருக்காரு. பல மரங்கள்லாம் எப்படி வளர்க்கறது அதை பத்தின அறிவுரை வந்து வராகமிகிரர் கொடுத்திருக்காரு. ஓகேவா. அடுத்து பஹார்பூர் செப்பேடு அப்படின்னு இருக்கிறதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அரசர் தான் நிலத்தோட ஒரே உரிமையாளர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க பஹார்பூர் செப்பேடுல. ஓகே. இதுல ஒரு நிலத்தை வந்து ஒரு 5 வகையா பிரிச்சிருப்பாங்க இந்த குப்தர்கள் இதுல. ஷேக்த்ரா அப்படின்னா பயிரிடக்கூடிய நிலம், கிலானா தரிசு நிலம், அப்ரஹதானா காடு அல்லது தரிசு நிலம், வாஸ்தினா குடியிருக்க தகுந்த நிலம், கபட சஹாரானா மேய்ச்சல் நிலம். ஸோ இந்த 5 நிலங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இவங்க கொடுத்த கொடை மானியம், அடுத்து இவங்க வசூலிச்ச வரி, அதுக்கெல்லாம் ஒன்னொன்னுக்கும் ஒரு பேர் இருக்கும். ஓகேவா. ஹிரண்யா அப்படிங்கிறது வந்து தங்க நாணயங்கள் மீது விதிக்கப்படுற வரி ஹிரண்யா. ஹலிவகாரா அப்படின்னா கலப்பை வச்சிருக்க ஒவ்வொரு உழவரும் கட்ட வேண்டிய வரி வந்து கலப்பை வரி தான் வந்து ஹலிவகாரா. இந்த மாதிரி ஒவ்வொரு வரிக்கும் ஒவ்வொரு பேரு. விளைச்சல்ல அரசன் பெற 6ல் 1 பங்கு வரிங்கிறத பாஹா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வரிக்கும் ஒவ்வொரு பேர் வச்சு இது பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் நிர்வாக முறை, பொருளாதார முறை. ஸோ குப்தர்களில் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நீர்ப்பாசன முறையும் நல்லா பண்ணியிருக்காங்க. ஓகேவா. அணைக்கரைகள் கட்டியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நாரத ஸ்மிருதியில 2 அணைக்கரை இருந்ததை பத்தி சொல்லியிருக்காங்க. ஜல நிர்கமா அப்படின்னு தண்ணி தேங்குறதை தடுக்கிறதுக்கு அமரசிம்மர் வந்து வடிகால்கள் இருந்தது அப்படின்னு அதை சொல்லியிருக்காரு. ஓகேவா. குஜராத்தோட கிர்னார் மலையோட அடிவாரத்துல சுதர்சனா ஏரி அப்படின்னு இருந்திருக்கு. அது ரொம்ப புகழ்பெற்றதா இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரி உலோகங்கள் நிறைய கிடைச்சிருக்கு. ஓகேவா. குப்தர்கள் இது வந்து நாணயங்கள் தான் சான்றுன்னு சொல்றோம் இல்லையா. அதே போல இரும்பு படிவங்கள்லாம் வந்து பீகார்லயும், செம்பு படிவுகள்லாம் வந்து ராஜஸ்தான்லயும் கிடைச்சிருக்கு. ஓகே. நிறைய இந்த மாதிரி உலோகங்களுக்கான சான்றுகள் கிடைச்சிருக்கு. இன்னொரு முக்கியமான இந்த உலோக சான்று குப்தர்கள்னு பார்த்தீங்கன்னா மெக்ரோலி இரும்பு தூண் கல்வெட்டு. ஓகேவா. இன்னைக்கு வரைக்கும் துருபிடிக்காம இருக்கிற இந்த மெக்ரோலி இரும்பு தூண் கல்வெட்டுங்கிறது மிகச்சிறந்த சான்றா குப்தரோட பொருளாதார நிலைக்கும் இருக்கு. ஓகே. அடுத்தது இந்த இதுல விற்பனை செய்யறவங்க, ஓகேவா, வணிகம் செய்யறவங்கள 2 வகையா பிரிச்சிருப்பாங்க. சிரேஷ்டி, சார்த்தவாகா. ஒரே இடத்துல இருந்து வணிகம் செய்யறவங்களுக்கு பேரு சிரேஷ்டி, ஊரூரா போய் வணிகம் செய்யறவங்களுக்கு பேரு சார்த்தவாகா. ஸோ இந்த மாதிரி 2 பேரா பிரிச்சிருப்பாங்க. இன்னொரு முக்கியமான பாயிண்ட் பாக்யான் சொல்றது, கிழக்கு கடற்கரையோட முக்கியமான வணிக மையமா எங்க இருந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வங்கத்துல இருக்க தாமிரலிப்தி அப்படிங்கிறது இருந்திருக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஓகேவா. சீனால இருந்து பட்டெல்லாம் இங்கே இறக்குமதி செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா, இந்தியாவில இருந்து நல்ல ரத்தின கற்கள், மெல்லிய துணி வகைகள், வாசனை திரவியங்கள்லாம் வந்து ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொன்று வந்து பண்பாட்டு மலர்ச்சி. ஓகேவா. நிறைய கட்டிடங்கள் இவங்களோட பாணி வந்து வித்தியாசமா நாகரா பாணி, திராவிட பாணின்னு சொல்றாங்க. அதே போல குகைகள், அஜந்தா, எல்லோரா, பார்க், உதயகிரி குகைகள், இது எல்லாமே வந்து புத்தர்களோட ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. ஓகேவா. அவங்களோட கட்டிடக்கலைக்கு எடுத்துக்காட்டு. நாகராபாணி, அதாவது கருவறைக்கு மேல சிகரம் அமைக்கிற நாகராபாணிங்கிறது இவங்களோட ஸ்பெஷல். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்தூபிக்கள், அதெல்லாம் நிறைய கிடைச்சிருக்கு. புத்தர் சிலை ஒன்று இருக்கு. ஓகேவா. அதாவது பீகார் நாலந்தால புத்தரோட 18 அடி செம்பு சிலை இருக்கும். சுல்தான் கஞ்சில் ஒரு 7.5 அடியில புத்தர் சிலை ஒன்று இருக்கும். இது 2 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அதே மாதிரி ஓவியங்கள் பார்த்தீங்கன்னா அஜந்தா, பாக், பாதாமி இந்த இடத்துலலாம் காணப்படுது. இவங்க ஓவியம்லாம் எப்படின்னா ஃப்ரெஷ்கோ அப்படின்னு சொல்லப்படுற அந்த முறை கிடையாது. ஓகேவா. ஃப்ரெஷ்கோ அப்படின்னா அந்த சுவரோட பூச்சி ஈரமா இருக்கிறப்பே வந்து வரைஞ்சிருவாங்க, அதுதான் ஃப்ரெஷ்கோ. இவங்க வந்து பூச்செல்லாம் காஞ்சதுக்கு அப்புறமா வரைஞ்சிருக்கிறது தான் இந்த அஜந்தா குப்தர் காலத்து ஓவியங்கள் எல்லாமே. ஓகேவா. நிறைய கடவுள்கள், விஷ்ணு, கார்த்திகேய, துர்க்கை, இந்த மாதிரி ஒவ்வொரு கடவுளையுமே அவங்க வரைஞ்சிருப்பாங்க. அலுவலக மொழியா இருந்தது வந்து சமஸ்கிருதம் தான். ஓகேவா. தர்க்க அறிவியல் பத்தி முதலாவது முழுமையான பௌத்த நூல் எழுதினது யாருன்னு பாத்தீங்கன்னா வசுபந்து. ஸோ அந்த வசுபந்துவோட சீடர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா திக்நாகர். ஓகேவா. இந்த மாதிரி நிறைய புக்ஸ் எல்லாம் நிறைய முதல்ல எழுதிப்பாங்க. காளிதாசர் தான் சாகுந்தலம், மாளவிகா, அக்னிமித்ரம், விக்ரம ஊர்வசியம், ரகு வம்சம், ரிது சம்ஹாரம், இந்த மாதிரி நிறைய புக்ஸ் காளிதாசரோட இருக்கும். சூத்ரகர் வந்து மிர்ச்ச கடிகம் எழுதியிருப்பாரு. விஷாகதர் சொன்ன மாதிரி முத்ரா ராட்சசம், தேவி சந்திரகுப்தம் அப்படின்னு எழுதியிருப்பாரு. ஓகேவா. சமண ராமாயணத்தை விமலா அப்படிங்கிறவரு எழுதியிருப்பாரு. சமண மத நூல்களும் வந்து நிறைய இருக்கும். ஓகே. மகாவிகாரான்னு சொல்லப்படுற நாலந்தா பல்கலைக்கழகம். ஓகேவா. மிகப்பெரிய பௌத்த மடாலயமா இருந்திருக்கு, பீகார்ல இருந்திருக்கு. ஓகே. யுனெஸ்கோவால பாதுகாக்கப்படுற தொன்மையான சின்னம். ஸோ நாலந்தாவை தோற்றுவிச்சவர் யாரு? குமாரகுப்தர். ஓகேவா. ஸோ இந்த நாலந்தா வந்து ஹர்ஷரும் வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு பின்னாடி காலத்துல. ஓகேவா. கன்னோசி அரசராக இருந்த ஹர்ஷரும் வந்து இந்த நாலந்தாவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நாலந்தாவை அழிச்சது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா டெல்லி சுல்தானியத்துல வரும் இல்லையா, பக்தியார் கில்ஜி இருப்பார் இல்லையா, அவர், அதாவது குத்புதீன் ஐபக் கூட பக்தியார் கில்ஜி இருப்பார், அவரோட ஃப்ரெண்டு. அவர் என்ன பண்ணுவார், கீழே கங்கை சமவெளியெல்லாம் சூரியாடன்ட்டு வருவார். அப்படி வரப்போ இந்த நாலந்தா பல்கலைக்கழகத்தை 1200 வந்து சுத்தமாக அழிச்சிடுறாரு. ஓகே. ஸோ 1915 வந்து ஏஎஸ்ஏ ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வந்து இதை ஆராய்ச்சி செய்கிறாங்க. ஸோ இங்கே வந்து என்ன இருந்திருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 11 மடாலயங்கள் இருந்திருக்கு, 6 செங்கல் கோயில் இருந்திருக்கு. இதெல்லாம் தான் நாலந்தாவை பற்றின பாயிண்ட்ஸ். அண்ட் குப்தர்களில் வந்து இன்னொரு முக்கியமானது வந்து அறிவியல். ஓகேவா. ஆரியபட்டர், வராகமிகிரர் இவங்க எல்லாம் இருந்திருக்காங்க. ஓகே. அதுவும் ஆரியபட்டர் வந்து சூரிய சித்தாந்தம் அப்படிங்கிற ஒரு நூல் எழுதிட்டு ஒரு அச்சில் தன்னைத்தானே பூமி வந்து சுத்துது அப்படிங்கிறத ஆரியபட்டர் சொல்லியிருக்காரு. ஓகேவா. இயற்கணிதம் பத்தி, கோணவியல் பத்தி, கணிதம் பத்தி நிறைய சொல்லியிருக்காரு ஆரியபட்டர். இன்னொன்னு சுழியம், ஜீரோ அப்படிங்கிற கருத்தை கண்டுபிடிச்சவரும் யாரு? ஆரியபட்டர் தான். அதே மாதிரி வராகமிகிரர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா பஞ்சஸ்தாந்திகா அப்படின்னு, அதாவது 5 பூதங்கள் இருக்கு இல்லையா,
அதை பற்றின ஒரு ஆராய்ச்சி வராகமிகர் பண்ணியிருப்பாரு. அது மாதிரி பிருகத் சம்ஹிதா, பிருகத் ஜாதகா அப்படின்னு இன்னும் சில நூல்கள்லாம் நல்லா எழுதியிருப்பாரு. ஓகே, ஆரியபட்டர், வராகமிகர். பாலகாப்பியான்னு ஒருத்தர் என்ன பண்ணிருப்பாரு, ஹசத் ஆயுர்வேதா, அதாவது விலங்குகளுக்கான மருத்துவ நூல், அதை கூட அப்படியே என்ன பண்ணிருக்காங்க, கண்டுபிடிச்சிருக்காங்க. பாலகாப்பியா அப்படின்னு எழுதியிருக்காரு. ஸோ அந்த குப்த பேரரசு எப்படி வீழ்ச்சி அடைஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைசி அரசரா யாரை சொன்னோம், விஷ்ணுகுப்தர், அவரை தான் சொன்னோம் இல்லையா. அடுத்தது என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொருத்தர் செப்பரேட் ஆயிக்குவாங்க. ஓகே, வகாடக அரசர்லாம் என்ன பண்ணுவாரு, தனியா மாலவத்தை, குஜராத்தெல்லாம் அவங்க தனியாக பிடிச்சிக்குவாங்க. அதே மாதிரி ஹூனர், ஸ்கந்தகுப்தர் ஆட்சியில் ஹூனர் படை எடுத்திருப்பாங்க. ஓகேவா, ஆனாலும் இவர் தான் ஜெயிச்சிருப்பாரு. ஆனால் அதோட விளைவா என்ன ஆகும், இங்கே நிதி நிலைமை மோசமாயிடும். ஸோ இதெல்லாம் சிற்றரசர்கள்லாம் பிரிய ஆரம்பிக்கிறாங்க. மாலவத்தில் யசோதர்மன், உத்தரப்பிரதேசத்தில் முகாரிகள், சௌராஷ்டிரத்தில் மைத்ராக்கள், இந்த மாதிரிலாம் அப்படியே குப்த பேரரசு என்ன ஆகுது, அளவு சுருங்கி சுருங்கி கடைசியா இன்னொன்று ரீசன் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த குப்த அரசர்கள் பௌத்தத்தை கடைப்பிடிச்சாங்க. ஸோ இவங்க பௌத்தத்தை கடைப்பிடிச்சது என்ன காரணம், அவங்களுக்கு அந்த பேரரசை விரிவுபடுத்துறதுல என்ன இருக்காது. ஓகேவா, அதனாலையும் கூட இந்த குப்த பேரரசு அப்படிங்கிறது வீழ்ச்சியடைய காரணமாக இருந்தது. இவ்வளோதான் குப்த பேரரசு பற்றி சூப்பராக பார்த்து முடிச்சிட்டோம். ஓகேவா, ஸோ குப்தர்களில் நெக்ஸ்ட் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். ஏன்னா அப்போ தான் இன்ட்ராக்டிவாக இருந்தால் தான் உங்களுக்கும் கேட்கறதுக்கு நல்லாயிருக்கும். ஓகேவா, குப்தர்களில் நான் கேட்குற கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலகாபாத் தூண் கல்வெட்டு யாரை பற்றியது? அலகாபாத் தூண் கல்வெட்டு. ஓகேவா, யார் இயற்றிருப்பாங்க, அலகாபாத் தூண் கல்வெட்டை யார் இயற்றிருப்பாங்க, எழுதியிருப்பாங்க, அது யாரை பற்றினது? ஸோ இந்த 2 கொஸ்டினுக்கும் ஆன்சரை சொல்லுங்கள். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது டெல்லி சுல்தான்கள். ஓகேவா, பார்க்கலாமா? டெல்லி சுல்தானியம். ஸோ ஒரு 5 வம்சங்கள் இருக்கும் டெல்லி சுல்தானியத்தில். அதுதான் நம்ம முக்கியமாக பார்ப்போம் இதில். ஓகேவா, ஒவ்வொரு வம்சமாக பிரிச்சிருப்பாங்க ஆட்சி செஞ்சவங்கள. ஃபர்ஸ்ட் இந்த டெல்லி சுல்தானியத்தை வந்து எப்படி தெரிஞ்சுக்கலாம், என்னென்ன சான்றுகள் கிடச்சிச்சு அப்படின்னு பார்க்கலாம்னா, புக்ஸ் தான், அஸ் யூஷுவல் புக்ஸ் தான். ஸோ தாரிக்கி ஃபரோஷாஹி அப்படின்னு ஜியாவுத்தின் பரணி எழுதியிருப்பாரு. ஓகேவா, அடுத்தது அமீர் குஷ்ருன்னு இருப்பார். ஓகே, அவர் எழுதின புக்ஸு. அதே மாதிரி ஒவ்வொரு அரசர்களை பற்றின துக்லக் நாமா, அவங்களோட வாழ்க்கை வரலாறுன்னு இருக்கும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி தாரிக் அல் ஹிந்துன்னு அல்பெருனி எழுதின புக்கு. ஓகே, இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் எழுதின புக்ஸ் நிறைய கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் வந்து டெல்லி சுல்தான்களை பற்றின அறிய உதவுற சான்றுகள். ஓகேவா, இவங்க எப்படி வந்தாங்க, அரேபியரின் வருகை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வணிக தொடர்புக்காக வந்தவங்க தான் இந்த அரேபியர்கள் இந்தியாவுக்கு. ஓகேவா, குறிப்பாக பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளாக்கள், அதாவது அங்கேயே ஒரு திருமணம் செஞ்சுக்கிட்டு அங்கேயே குடியிருந்துருவாங்க, இந்தியாவிலே வந்து செட்டில் ஆயிடுவாங்க. எங்கன்னா மேற்கு மலபார் மற்றும் கோரமண்டல் சோழமண்டல கடற்கரையில் குடியேறிடுவாங்க தென்னிந்தியாவில். ஸோ இவங்கள தான் மாப்பிள்ளாக்கள் அப்படின்னா சொல்லி அழைச்சாங்க. அடுத்தது படையெடுப்பு எடுத்து வந்தாங்க. ஓகேவா, முகமது பின் காசிம், இந்தியா மீது படையெடுத்த முதல் முஸ்லீம் இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முகமது பின் காசிம் தான். ஓகே, அப்போ இந்த முகமது பின் காசிம் வரப்போ யார் இங்கே ஆட்சி செஞ்சுட்டு இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிந்து பகுதியில் தாஹிர் அப்படிங்கிற ஒரு அரசர் ஆட்சி பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ இங்கே வந்து தான் அவர் நிறைய சூறையாடுறாங்க, கொள்ளடிக்கிறாங்க, தேபல்ங்கிற துறைமுக நகரத்தையே அழிச்சிடுறாங்க. ஓகேவா, ஸோ இப்போ முகமது பின் காசிம் என்ன பண்ணுவார், அவங்கள கலிஃபா அப்படின்னு ஒரு ஹெட் இருப்பார். ஓகேவா, அவருக்கு அதில் 5ல் ஒரு பங்கை அனுப்பி வச்சிருவாரு. ஓகே, மீதியாக அவங்க படை வீரர்களுக்கெல்லாம் பிரித்து கொடுத்துருவாரு. இதுதான் வந்து முகமது பின் காசிம். அதுக்கப்புறம் கஜினி மஹமூது அப்படின்னு வருவார். ஓகேவா, கஜினிங்கிற பிளேஸாக ஆட்சி செஞ்சுட்டு இருந்தவர் தான் இந்த கஜினி மஹமூது. ஓகே, இவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா மேலே 17 முறை திரும்ப திரும்ப படையெடுப்பு எடுத்துக்கொண்டே இருப்பார். ஓகேவா, கோயில்களில் கொள்ளை அடிக்கிறதா இவங்களோட முக்கியமான நோக்கமாக இருந்திருக்கும். ஓகே, இவங்க இந்தியாவை ஆட்சி செய்யணும் அப்படிங்கிறதுலாம் இவங்க என்ன கிடையாது, ஜஸ்ட் வரணும், அமௌண்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு போகணும். இந்தியா வளமிக்க நாடு இல்லையா. ஸோ இங்கே வந்து இவ்வளோ கோயில்களில் நிறைய தங்கம் சேர்த்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி செல்வங்கள்லாம் சூறையாடிட்டு போகிறது தான் அவங்களோட வேலை. ஓகேவா, மெயினானது கஜி முகமது பார்த்தீங்கன்னா இந்த சோமநாதபுரம் படையெடுப்பு. ஓகே, 1025 இந்த குஜராத் கடற்கரையில் இருக்கிற சோமநாதபுரத்தில் வந்து படையெடுப்பு எடுத்திருப்பாங்க. ஓகே, அது ஒன்று முக்கியமானது. நெக்ஸ்ட் இவங்க 2 பேருக்கு அடுத்து வரவர் கோரி முகமது. ஓகேவா, மொய்சுதீன் முகமது அப்படின்னு சொல்லப்படுற கோரி முகமது, கோரி அரசராக இருந்திருப்பார் இவர். ஓகேவா, அதனால கோரி முகமது. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, வராரு படையெடுத்து. ஓகே, யார்கிட்ட படையெடுத்து வருவாருன்னு பார்த்தீங்கன்னா, முதல் தரையின் போர்னு சொல்லப்படும். ஓகேவா, 1191 நடந்திருக்கும். பிருத்விராஜ் சௌஹான். ஓகேவா, அஜ்மீர் சௌஹான்களில் பிருத்விராஜ் சௌஹான் இவருக்கு எதிராக போர் புரிஞ்சு வராரு கோரி முகமது. ஸோ ஃபர்ஸ்ட் தரையின் போரில் 1191 பிருத்விராஜ் சௌஹான் தான் ஜெயிப்பார். ஓகேவா, நெக்ஸ்ட் செகண்ட் டைம் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஒரு இவங்கள்ட்ட ஆட்கள் குறைவாக இருக்கிறதா கணக்கில் வச்சுக்கிட்டு அவர் என்ன பண்ணுவார், இவருக்கு ஆளை கொஞ்சம் கம்மியாக கூட்டிட்டு போகிற மாதிரி பிருத்விராஜ் போவார். ஆனால் அதில் பிருத்விராஜ் தோத்துட்டு கோரி முகமது ஜெயிச்சிடுறாரு. ஓகேவா, அதே மாதிரி வந்து எல்லாத்தையும் கொள்ளை அடிச்சுட்டு என்ன பண்ணிடுறாரு கோரி முகமது அப்படின்னா, இப்போ போஸ்டிங்க்கு ஒரு ஆளை விட்டுட்டு போறாரு. இப்போ இதுக்கு முன்னாடி வந்தவங்களாம் என்ன பண்ணியிருப்பாங்க, கொள்ளையடிச்சு போகிறது மட்டும் தான் அவங்களோட நோக்கமாக இருக்கும். ஆனால் இப்போ குத்புதீன் ஐபக் அப்படின்னு அவரோட அடிமை, அதாவது பண்டகன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அவங்களோட ராணுவ அடிமை அப்படின்னு சொல்லுவாங்க, மாம்லுக் அப்படின்னு சொல்லலாம் அடிமைங்கிறத. ஸோ இந்த மாதிரி அடிமையை ஆட்சி செய்யறதுக்கு விட்டுட்டு போயிடுவார். ஓகேவா, இதுதான் கோரி முகமது. அண்ட் கோரி முகமதும் பார்த்தீங்கன்னா போகிற வழியில் அவரும் இறந்துருவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1206 சரியா சொல்ல போனால் கோரி முகமது இறந்துட்டாரு. பொறுப்பில் யாரை விட்டுட்டு போயிருக்காரு, குத்புதீன் ஐபக். ஸோ குத்புதீன் ஐபக் அப்படியே ஆட்சி செய்ய ஆரம்பிச்சிருவாரு டெல்லியை.
தலைநகரமாக கொண்டு, லாகூர்ல இருந்து அப்புறம் டெல்லி மாற்றுவார். ஸோ டெல்லியை தலைநகரமாக கொண்டு ஆட்சி செய்ய ஆரம்பிச்சிருவார். ஏற்கனவே இதில் சொன்ன குப்தர்களில் பக்தியார் கில்ஜி தான் போய் நாலந்தா பல்கலைக்கழகத்தை ஆரம்பிச்சாருன்னு. ஸோ அதே மாதிரி கீழே கங்க சமவெளியெல்லாம் கைப்பற்றிக்கிற மாதிரி பக்தியார் கில்ஜிக்கு குத்புதீன் ஐபக் பொறுப்பை கொடுத்து அனுப்புறாரு. ஓகே, ஸோ அந்த குத்புதீன் ஐபக் இவர் வந்து பார்த்தீங்கன்னா கூவத்துல் இஸ்லாம் மசூதின்னு சொல்லப்படுற பழமையான மசூதி டெல்லியில் இருக்குது, அதை கட்டியிருப்பாரு. அதே மாதிரி குதுப் மினாருக்கு அடிக்கல் நாட்டினது யாருன்னு கேட்டாங்கனாலும் குத்புதீன் ஐபக் தான். லக்பாக்ஷ் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. இவர் வந்து லட்சங்களை அள்ளி கொடுப்பவர் அப்படின்னு ஒரு பேர் இருக்குதான். அது போக போலோ விளையாடிட்டு இருப்பாரு. ஓகேவா, சௌஹான்னு சொல்லப்படுற ஒரு போலோ விளையாட்டில் என்ன பண்ணுறாரு, விழுந்ததில் படுகாயம் அடைஞ்சு 1210 கரெக்டாக 4 வருஷத்துலேயே செத்துருவாரு குத்புதீன் ஐபக். அவருக்கு அடுத்து வரவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்துமிஷ். ஓகேவா, இல்துமிஷ் யாரு அப்படின்னா குத்புதீனே ஒரு அடிமை, இல்துமிஷ் அவருக்கு அடிமை. ஓகேவா, ஸோ அடிமைன்னு அழைக்கப்படுறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த இல்துமிஷ் தான். இவருக்கு மருமகனும் கூட, அதாவது குத்புதீன் ஐபக்கோட மருமகனும் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சம்சுதீன் இல்துமிஷ் தான். ஐபக்குக்கு ஒரு பையன் இருப்பாரு ஆரம் ஷான்னு. ஸோ அந்த ஆரம் ஷாவை கொண்டுட்டு இவர் என்ன பண்ணுவார், இல்துமிஷா ஆட்சிக்கு வந்துருவார். ஸோ இல்துமிஷ் ஆட்சியில் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா மங்கோலியர்கள் செங்கிஸ்கான்னு சொல்லப்படுறவர அவரோட தாக்குதல்கள் வந்து ஆரம்பிச்சிருக்கும். இங்கே அச்சுறுத்தல் இருக்கும் இங்கே. ஸோ யார் அந்த ஆட்சியில் வந்து மங்கோலியர்களின் அச்சுறுத்தல் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்துமிஷ் ஆட்சியில் இருந்துச்சு. ஓகே, அந்த சமயத்தில் தான் பார்த்தீங்கன்னா குவாரிஷம் ஜலாலுதீன் ஒருத்தர் என்ன பண்ணுவார், இந்த மாதிரி மங்கோலியர்கள் தாக்க வராங்க, ஸோ எனக்கு நீங்கள் ஆதரவு கொடுங்க, பாதுகாப்பு கொடுப்பாங்கன்னு இல்துமிஷை கேட்டுப்பாரு. ஆனால் இல்துமிஷ் வந்து அவருக்கு எந்த பாதுகாப்பும் கொடுத்துருக்க மாட்டார். ஸோ இவர் சப்போர்ட் பண்ணாததுனால இவரோட நாடு தப்பிச்சிச்சு. ஓகேவா, இல்துமிஷ் அதுலேருந்து தப்பிச்சுப்பாரு. இன்னொன்று வந்து சஹல்கானி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு 40 குழு, 40 பேர் கொண்ட ஒரு குழு இருக்கும். ஓகேவா, அதாவது துர்க்கிய பிரபுக்கள்லாம் இருப்பாங்க. அந்த குழுவை வந்து வச்சிருப்பாரு. குறிப்பாக எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மங்கோலியர்கள் வந்து தாக்குதல் எது மேற்கொண்டா அதை எதிர்கொள்றதுக்காக தான் வந்து இதை வச்சிருப்பாரு. ஸோ இல்துமிஷ் வந்து சஹல்கானின்னு சொல்லப்படுற 40 குழுவை ஆரம்பிச்சிருப்பாரு. அடுத்து இவர் என்னெல்லாம் பண்ணியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா இக்தாக்களை கொடுப்பாரு. இக்தா முறை கொண்டு வந்தவர் யாருனாலும் இல்துமிஷ் தான். அதாவது படை வீரர்களுக்கு ஊதியமாக பணத்தை கொடுக்காம அவங்களுக்கு நிலத்தை கொடுக்குறாரு. ஓகேவா, ஸோ ஊதியத்துக்கு பதிலாக நிலத்தை கொடுக்குறதா வந்து இந்த இக்தா. அந்த இக்தாவை வாங்கிட்டவங்கள யாரு, இக்தாதார் அப்படின்னு சொல்லப்படுவாங்க. ஓகேவா, அது போல ஜிட்டால் தாங்கா அப்படிங்கிற நாணயங்களுக்குலாம் வந்து அறிமுகம் செய்கிறாரு. குதுப் மினாரின் கட்டுமான பணிகளை நிறைவு செய்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்துமிஷ். குதுப் மினாருக்கு வந்து குத்புதீன் ஐபக் ஃபர்ஸ்ட் அடிக்கல் நாட்டிருப்பாருன்னு சொன்னோம் இல்லையா, இவர் வந்து நிறைவு செஞ்சிருப்பாரு. ஓகே, இதுதான் இல்துமிஷோட கதை. இவருக்கு அடுத்து அவங்க பொண்ணு ரஷ்யா சுல்தானா வருவாங்க. ஓகேவா, அவங்களுக்கு பையன் இருப்பாங்க ருக்னுதி ஃபெரோஸ், அவரெல்லாம் இறந்துருவாரு. ஸோ அதுக்கப்புறம் அவங்க பொண்ணு ரஷ்யா சுல்தானா வராங்க. இவங்களுக்கு வந்து ஒரு லேடிஸ் வந்து இப்படி ஆட்சி செய்யறதான்னு சொல்லிட்டு அங்கே இருந்த துர்க்கிய பிரபுக்கள்லாம் இருக்காங்களா, அவங்களாம் ரொம்ப அகேன்ஸ்டாக தான் இருப்பாங்க. அந்த 40 பேர் கொண்ட சகல்கானிலாம். இவங்க அது போக என்ன பண்ணுவாங்கன்னா ஜலாலுதீன் யாக்குத் அப்படிங்கிற ஒரு அபிசீனிய அடிமையை வந்து இந்த குதிரையிலாய பணித்துறைக்கு ஒரு தளபதியாக போட்டுருவாங்க. ஸோ அது இன்னமும் கோவத்தை கொண்டு வரும். பஞ்சாப்ல ஆளுநராக இருந்தால் அல்துனியாங்கிறவர் இவங்க இந்த ரஷ்யா சுல்தானுக்கு எதிராக கலகம் செய்வாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாமே சதி செஞ்சு என்ன பண்ணிடுவாங்கன்னா ஒரு 4 வருஷத்துலேயே திரும்ப ரஷ்யா சுல்தானாவையும் கொண்டுருவாங்க. ஓகேவா, இல்துமிஷோட கடைசி மகன் 2ஆம் நசீர் அல்லுதீன் முகமது, இவங்க தான் இவங்களுக்கு அடுத்து ஆட்சிக்கு வரவங்களா இருப்பாங்க. ஓகேவா, இதுக்கு அடுத்து பால்பன் ஒருத்தர் வருவார். இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 குழுவோ ஒழிச்சிருவாரு. ஓகேவா, கியாசுதீன் பால்பன் தான் இவரோட பேரு. ஓகே, என்னென்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துக்ரில் கான்னு ஒரு வங்காள ஆளுநர் இருப்பார். ஸோ அவர் வந்து இவருக்கு ரொம்ப குறைச்சி கொடுத்துட்டு இருக்கிறதுனால துக்ரில் கானை கொன்றுவார் பால்பன். மேவார் அப்படிங்கிற பகுதியை சேர்ந்த மியோக்கள், ஓகேவா, மீவாட்ங்கிற பகுதியை சேர்ந்த மியோக்கள் இருப்பாங்க. ஓகேவா, இவங்க வந்து இந்த கொள்ளையெல்லாம் ஈடுபட்டு இருக்கிறதுனால இந்த மியோ அந்த இனத்தினையும் வந்து ஒடுக்குவார். இன்னொன்று பார்த்தீங்கன்னா குலகு கான்னு ஒருத்தர், யாருன்னா செங்கிஸ்கானோட பேரை. ஓகேவா, இவங்கள்ட்ட ஒரு ஒப்பந்தத்தை போடுவார். இந்த மாதிரி சட்லஜ் நதிக்கரையை தாண்டி நாங்கள் படையெடுத்து வரக்கூடாது நீங்க அப்படின்னு சொல்லிட்டு பால்பன் வந்து என்ன பண்ணுவாருன்னா ஒரு ஒப்பந்தத்தை போடுறாரு. ஓகே, அமீர் குஸ்ருங்கிற ஒரு பாரசீக கவிஞரை ஆதரிக்கிறாரு பால்பன். பைபோஸ் முறை, அதாவது கைகளை முத்தமிட்டு அரசர் தான் கடவுள்னு சொல்லப்படுற அந்த பைபோஸ் முறையை ஆதரிக்கிறாரு பால்பன். ஓகேவா, இவருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கைகுபாத்னு அவங்களோட பையன் இருப்பாரு. ஸோ அவரு ஒன்றும் செட் ஆக மாட்டாரு. நெக்ஸ்ட் இவருக்கு அடுத்து கடைசியாக படைத்தளபதியாக இருந்த ஒரு மாலிக் ஜலாலுதீன் கில்ஜி அப்படிங்கிறவர் தான் ஆட்சி பொறுப்பை ஏற்பாரு. ஸோ அவர்லேருந்து என்ன ஆயிரும் அப்படின்னா இந்த கில்ஜி வம்சம் அப்படிங்கிறது தோற்றுவிக்கப்பட்டுரும். ஓகேவா, கில்ஜி வம்சம் ஜலாலுதீன் கில்ஜி, அவருக்கு என்னென்ன பேர் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருணை உள்ளம் கொண்ட ஜலால்னு அவரை சொல்லுவாங்க. ஓகேவா, அவரோட மருமக இருப்பார் யாருன்னா அலாவுதீன் கில்ஜி. ஸோ அவரை அனுப்பி தேவகிரிக்கு எதிராக படையெடுத்து பெரிய செல்வத்தோட அலாவுதீன் கில்ஜி வந்து கடைசியாக அவங்க மாமாவே என்ன பண்ணிடுவார், கொன்றுவார். ஜலாலுதீன் கில்ஜியை கொண்டுட்டு அலாவுதீன் கில்ஜி ஆட்சிக்கு வந்துடுவார். ஸோ அலாவுதீன் கில்ஜினாவே வந்து முக்கியமாக சொல்லப்படுறது அவரோட சீர்திருத்தங்கள் தான். ஓகேவா, மாலிக் கபூரா 1310 மதுரை படையெடுப்புக்கு அலாவுதீன் கில்ஜி அனுப்புவார். இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஓகேவா, அது மட்டும் இல்லாமல் நிறைய தேவகிரி யாதவர்கள், துவார சமுத்திரத்தோட பொய்சாளர்கள், வாரங்களில் காக்கத்தியர்கள், மதுரை பாண்டியர்கள், இந்த மாதிரி எல்லாருக்கும் எதிராக வந்து என்ன பண்ணுவாங்க, படையெடுப்பு நடத்தி அந்த அரசுகள்லாம் அடிபணிய வச்சிருவாங்க. அலாவுதீன் கில்ஜி, மாலிக் கபூர் இவங்கெல்லாம் சேர்ந்து. ஓகேவா, இதில் சித்தூர் சூறையாடல் ஒன்று இருக்குது. 1303 என்ன அப்படின்னா இந்த மாதிரி சித்தூர் கோட்டையில் போயிட்டு இது சூறையாடுறாங்க. அங்கே ஜவஹர் அப்படின்னு சொல்லப்படுற சடங்கு நடத்துகிறாங்க. அங்கே இருக்கிற மரபினர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆண்கள்லாம் போர்க்களத்தில் போய் இறந்துருவாங்க, பெண்கள்லாம் கோட்டைக்குள்ளேயே தீய வச்சு
அவங்களே செத்துருவாங்க. ஓகேவா? இதுதான் வந்து ஜவுஹர் அப்படின்னு சொல்லப்படுறது 1303. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கோட்டையாக கைப்பற்றிட்டே வராங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா காக்கத்திய அரசு பிரதாபருத்ர தேவான்னு பார்த்துருப்போம். அவரையுமே 1309 அந்த கைப்பற்றிருப்பாங்க. 1307 தேவகிரி கோட்டை, 1310 ஹொய்சால அரசு 3ஆம் வீரவல்லாளன். ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இந்த இடங்கள்லாம் கொள்ளையடிச்சிட்டு மாலிக் கபூர் வந்து 1311 டெல்லிக்கு போயிடுவார். ஓகேவா? 1310 மதுரையிலையும் கொள்ளடிப்பாங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் நிறைய இருக்கும். அலாவுதீனுக்கு சீர்திருத்தங்கள் முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஊழல் இருக்கக்கூடாது, சூதாட்டம் இருக்கக்கூடாது, மது போதை இந்த இதெல்லாம் எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பரம்பரையாக அதிகாரம் கைக்கு மாறும் இல்லையா, அதெல்லாம் கூட ஒழிச்சிருப்பாரு. ஓகேவா? யார் கரெக்டான போஸ்டிங் அது தகுதியானாலும் அவங்கள தான் போட்டிருப்பாரு. அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி கொள்ளையில் பங்கு தராமல் பணமாக ஊதியம் வழங்கியிருக்காரு வீரர்களுக்கு. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா முதல் சுல்தான் வந்து அலாவுதீன் கில்ஜி தான். நெக்ஸ்ட் வந்து ஒற்றாடல் வலைப்பின்னல் கொண்டு வந்திருக்காரு. அதே மாதிரி ஒரு எடைக்குறைவு இருந்துச்சுன்னா கூட, ஒரு சந்தையில் விற்கிறாங்க, எடைக்குறைவு இருந்துச்சுன்னா கூட அவங்கள பிடிச்சி எவ்வளோ எடையை குறைச்சாங்களோ அந்த அளவுக்கு அவங்க உடம்புலேருந்து சதையை வெட்டி எடுத்துருவாங்க. இந்த மாதிரிலாம் வந்து இருந்திருக்காங்க. அவரோட சீர்திருத்தங்கள்னு சொல்லலாம் இது. ஸோ இவருக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அலாவுதீனோட மூத்த பையன் கிசர்கான் வாரிசாக இருந்திருப்பாரு. பட் இதுக்கடுத்து மாலிக் கபூர் வந்து ஒரு 35 நாள் ஆட்சி செஞ்சுப்பாரு. அதுக்கப்புறம் அவர் கொலை செய்யப்பட்டிருப்பாரு. அதுக்கு அடுத்து கில்ஜி வம்சத்தோட கடைசி அரசராக இருப்பார் குஷ்ரோவ்னு ஒருத்தர் இருப்பார். ஓகேவா? அவரை கொலை செஞ்சுட்டு தான் யார் வருவாங்க அப்படின்னா அடுத்த வம்சத்துக்கான கியாசுதீன் துக்ளக் அப்படிங்கிறவர், அதாவது காசி மாலிக் அப்படின்னு சொல்லப்படுற கியாசுதீன் துக்ளக், அவர் துக்ளக் வம்சத்தை தோற்றுவிப்பாரு. ஓகேவா? கியாசுதீன் துக்ளக். ஸோ இவர் வந்து எப்படின்னா பார்த்தீங்கன்னா பொதுவாக பிரபுக்களிடையே சமரச கொள்கையை மேற்கொள்வார். இல்துமிஷ் வந்து என்ன பண்ணுவார், இந்த 40 பேர் குழுங்கிறத உருவாக்குவார். பால்பன் வந்து அந்த 40 பேர் கொண்ட குழுவை வந்து ஒழிச்சிருவாரு. அதுக்கப்புறம் கியாசுதீன் துக்ளக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த பிரபுக்கள் கொண்ட வகுப்பினர்கிட்ட வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சமரச கொள்கையை தான் வந்து மெயின்டைன் பண்ணிருப்பாரு. ஓகேவா? துக்லகாபாத் அப்படிங்கிற ஒரு புதிய நகரை வந்து நிர்மாணிச்சிருப்பாரு கியாசுதீன் துக்ளக். இதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஜூனா கான் அப்படின்னு இவங்க பையன், அந்த பையன் தான் பின்னாடி முகமது பின் துக்ளக் அப்படிங்கிற பேரோட ஆட்சி செய்வார். ஓகேவா? முகமது பின் துக்ளக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 வகையாகவும் சொல்லலாம். நல்லா படித்தவர், திறமை வாய்ந்தவர், அதே சமயத்தில் இரக்கமற்றவர், கொடூரமானவர், நியாயமற்றவர், இந்த மாதிரியான ஒரு பேர்களும் வந்து இந்த முகமது பின் துக்ளக்கு இருக்குது. ஓகேவா? என்னென்ன மாற்றங்கள் செஞ்சிருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டெல்லியிலேருந்து தௌலதாபாத்துக்கு, அதாவது தலைநகரை மாற்றிருப்பாரு. தேவகிரின்னு சொல்லப்படுறது தான் தௌலதாபாத்னு பேர் மாற்றம் செஞ்சிருப்பாங்க. ஸோ டெல்லியில் இருக்க மக்கள்லாம் வாங்கன்னு கூட்டிட்டு போய் தௌலதாபாத்தில் இருப்பாரு. ஏன்னா அங்கே நார்த்லேருந்து சவுத் ஆட்சி பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போலான்னு வந்துருவாரு. ஏன் இந்த தேவகிரியை சூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒரு போர் சூழலுக்கு, ஒரு கோட்டை, ஒரு மேடான நிலம் அதெல்லாம் கனெக்ட் பண்ணி தௌலதாபாத்துக்கு அங்கேயிருந்து இங்கே வந்திருப்பாரு. ஆனால் இங்கே வந்துட்டு இங்கேருந்து அங்கே நார்த் ஆட்சி பண்ண முடியல, கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு திரும்ப வாங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டன் அங்கேயே கூட்டிட்டு போயிடுவார். இது ஒரு பண்ண மேஜர் மிஸ்டேக். நெக்ஸ்ட் அடையாள நாணயங்களை வந்து அறிமுகம் செஞ்சிருப்பாரு. அது ஒரு தோல்வியான முறையாக இருக்கும். ஓகேவா? ஈஸியாக மக்கள் வந்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா செம்பு நாணயங்களை அடிச்சிருவாங்க. ஓகேவா? கள்ள நோட்டு மாதிரி கள்ள நாணயங்களை அடிச்சிருவாங்க. ஸோ அதெல்லாம் திரும்ப கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பதிலாக வெள்ளி நாணயத்தை கொடுப்பாரு. ஸோ கஜானா காலியாயிடும். ஸோ இது ஒரு மிஸ்டேக் அவர் பண்ணது. இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இதில் என்னாகும், ஒவ்வொருத்தராக அதுக்கப்புறம் தனி சுல்தானமாக ஆரம்பிச்சிருவாங்க. பாமினி சுல்தானியம், மதுரை சுல்தானம், வங்காளம், இது எல்லாமே சுதந்திர அரசர்கள் ஆரம்பிச்சுட்டு ஸோ இவர்கிட்ட முகமது பின் துக்ளக்லேருந்து பிரிஞ்சு போயிடுவாங்க. ஓகேவா? இதுக்கு அடுத்து வந்து ஃபெரோஷா துக்ளக்னு ஒருத்தர் வருவார். அவர் என்னெல்லாம் பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கியாசுதீனோட தம்பி பையன் தான் வந்து ஃபெரோஷா. ஓகேவா? ஃபெரோஷா துக்ளக் வந்தோடனே இவர் என்ன பண்ணுவார், இவரும் சில நல்ல விஷயங்கள்லாம் பண்ணுவார். என்னென்னா ஸோ ஃபர்ஸ்ட் தக்கான பிரச்சனைகள்லாம் வந்து தலையிடுங்கன்னு வந்து பாமினி இளவரசர் கூப்பிட்டுமே போக மாட்டார். ரொம்ப இவருக்கு அந்த அளவுக்கு நாட்டை விரிவுபடுத்தணும் அந்த எண்ணம் கிடையாது ஒன்று. அதே மாதிரி அலுவலர்கள்லாம் வந்து பரம்பரையாக திரும்ப ஒரு பணி அமர்த்திட்டு அவங்களுக்குலாம் நிறைய ஊதியம் கொடுக்குறாரு. ஓகேவா? நிறைய கல்லூரிகள், மருத்துவமனைகள், மசூதி இது எல்லாமே கட்டுறாரு. ஒரு ஞானிகள், அறிஞர்கள்லாம் வந்து அவங்களுக்கு பரிசு கொடுப்பாரு. ஓகேவா? வரிகளை ரத்து செய்கிறாரு. மெயின் வந்து வரிகளை ரத்து செய்கிறாரு. ஜிசியா அப்படிங்கிற வரியை விதிக்கவும் செய்கிறாரு. இஸ்லாமியர் அல்லாதவருக்கு ஜிசியாங்கிற வரியை விதிக்கவும் செய்கிறாரு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஜிசியாவை ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தவர் குத்புதீன் ஐபக். அக்பர் என்ன பண்ணுவார், ஜிசியாவை திரும்ப ஒழிச்சிருப்பாரு. திரும்ப பார்த்தீங்கன்னா அவுரங்கசீப் அந்த வரியை அறிமுகப்படுத்தியிருப்பார். இஸ்லாமியர் அல்லாத மக்களுக்கு தலைக்கு இவ்வளோ வரி கட்டணும்னு சொல்லப்படுற வரி தான் அந்த ஜிசியா வரி. ஓகேவா? அடுத்தது ஃபெரோஷா துக்ளக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தோட்டங்கள் நிறைய பழைய தோட்டங்களை புனரமைச்சிருப்பார். புதிய தோட்டங்கள் ஒரு 1200 கிட்ட புதிய தோட்டங்களை உருவாக்கியிருப்பார். இதெல்லாம் தான் ஃபெரோஷா துக்ளக்கோட செயல்கள். நெக்ஸ்ட் வந்து தைமூர் படையெடுப்பு அப்படின்னு ஒரு முக்கியமானது பார்க்கணும். தாமர்லைன் அப்படின்னு சொல்லப்படுற தைமூர் 1398 ஸோ படையெடுத்து வராரு. அப்போ இங்கே யார் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசி துக்ளக் அரசரான நஸ்ருதீன் முகமது ஷா, இவர் தான் ஆட்சி செஞ்சுட்டு இருப்பாரு. ஸோ இந்த சமயத்தில் வந்து 1398 டிசம்பர் மாதத்தில் இந்த டெல்லியை கொள்ளையடிச்சிட்டு போறாரு. ஓகேவா? இதுக்கப்புறம் அதிக அளவில் பஞ்சாப்லையும் கொள்ளையடிச்சு அதிக அளவில் தங்கம், வெள்ளி இதெல்லாம் எடுத்துட்டு போறாரு. ஓகேவா? இது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுவாருன்னா போறப்ப அவங்க ஊர் சாமர்கண்டில் வந்து நினைவு சின்னங்கள்லாம் கட்டணும்னு சொல்லிட்டு இங்கே இந்த கட்டட கலைஞர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, தச்சு வேலை செய்கிறவங்க, இந்த கலைஞர்கள், கைவினைஞர்கள், இவங்க எல்லாரையும் பிடிச்சிட்டு போறாரு. ஓகேவா? கைதிகளா. இதெல்லாம் தான் தைமூர் செஞ்ச வேலை.
ஸோ தைமூர் இதுக்கு மட்டும் போகாம என்ன பண்ணாரு, அவரு ஒரு பொறுப்புல ஆட்சியை விட்டுட்டு போவார். யாருக்கிட்ட, சையது வம்சத்துக்காரங்கள்ட்ட. ஓகேவா, கிசர் கான் அப்படின்னு சொல்லப்படுறதா இந்த சையது வம்சத்தை தோற்றுவிக்கிறாரு தைமூர் விட்டுட்டு போன ஆளு. ஓகேவா, ஸோ சையது வம்சத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா முக்கியமா தைமூரோட பையனுக்கும் வந்து திரை செலுத்தியிருக்காங்க. ஏன்னா தைமூர் தானே விட்டுட்டு போனாங்க, ஸோ அவங்களுக்கு இந்த வரியை செலுத்தியிருக்காங்க. சையது வம்சத்துல முக்கியமானவர் வந்து அலாவுதீன் ஆலம் ஷா. ஓகேவா, அரச பதவியை துறந்தவர் இவர். முக்கியமா இந்த அரச பதவியை எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு ஒரு 30 ஆண்டுகள் போயிட்டு வெளியில ஒரு சாதாரண வாழ்க்கையை மேற்கொள்றாரு அலாவுதீன் ஆலம் ஷா. ஸோ இவங்களுக்கு அடுத்து யார் வராரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிர்ஹிந்துங்கிற பகுதியை ஆளுநராக இருந்த பஹலுல் லோடி அப்படின்னு ஒருத்தர் வந்துருவார். ஓகேவா, அவர் வந்து லோடி வம்சத்தை தொடங்கி வைக்கிறார். ஓகே, ஸோ லோடி வம்சத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிக்கந்தர் லோடின்னு ஒருத்தர் இருப்பார், அவரோட பையன் பஹலுல் லோடியோட பையன். அவர் வந்து டெல்லியிலேருந்து ஆக்ராவுக்கு தலைநகரம் மாற்றுறாரு. அது சிக்கந்தர் லோடி. லோடி வம்சத்துலேயே வந்து கடைசி அரசர் யாரு, இல்லை டெல்லி சுல்தான்கள்லேயே கடைசி அரசர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்ராஹிம் லோடி. ஏன் அவர் கடைசி அரசர்னா, முதலாம் பானிபட் போர்னு 1526 ஒன்று நடக்கும். அது யாருக்கும் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும் நடக்கும். பாபர் ஜெயிப்பாரு, இப்ராஹிம் லோடி தோற்றுருவாரு. பாபர் ஜெயிச்சதுனால முகலாய பேரரசு அப்படிங்கிறது இந்தியாவில் நிறுவப்படும். டெல்லி சுல்தான்கள்ங்கிறது இப்ராஹிம் லோடியோட முடிஞ்சிச்சு. ஓகேவா, இதுதான் டெல்லி சுல்தான்கள். ஸோ இந்த டெல்லி சுல்தான்கள்ல என்னென்ன அவங்க நிர்வாகம் இருந்தது அப்படிங்கிறத போய் பார்த்தலாம். ஸோ டெல்லி சுல்தான்கள் பொறுத்த வரைக்கும் இஸ்லாமிய அரசு தான், கலிபா தான் அவங்களோட தலைவராக இருந்திருப்பாரு. ஓகேவா, இதுல வந்து ஓரிரை கோட்பாடு தான், அவங்களுக்கு இஸ்லாம் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது மட்டும் இல்லாமல் அந்த காலத்தில் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிட்டு இந்த ராமானுஜரோட சீடரான ராமானந்தர் இருப்பாரு, மகாராஷ்டிரால நாமதேவர், உருவ வழிபாடு, சாதி பாகுபாடு எதிர்ப்பு, இது எல்லாமே கூட நிறைஞ்சிருக்கும் அந்த சமயங்கள் அந்த காலகட்டத்தில் சவுத் இந்தியாவில். ஓகேவா, என்ன பண்றாங்க, நிலவரியை பணமா வசூலிச்சிருக்காங்க. அது ஒண்ணு. அதே போல டெல்லி சுல்தானேட் காலத்துல தான் காகிதம் தயாரிக்கிற தொழில்நுட்பம் இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கும். நூற்பு சக்கரமும், சீனர் கண்டுபிடித்த நூற்பு சக்கரமும் இந்தியாவுக்கு வந்திருக்கும். ஓகேவா, பட்டுப்புழு வளர்ப்பு மையங்கள் நிறுவப்பட்டிருக்கு. செங்கல் கலவையெல்லாம் பயன்படுத்தி வந்து கட்டட நடவடிக்கை கட்டியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே டெல்லி சுல்தான் காலத்தில் நடந்திருக்கு. ஓகேவா, இன்னொன்று கல்வியை பொறுத்த வரைக்கும் மதரசா, மக்தப், இந்த மாதிரி மதரசா அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்கூல் தான், உயர்கல்வி கற்றுக்கொள்கிற இடம் தான். ஓகேவா, இஸ்லாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அதே மாதிரி மக்தப் அப்படிங்கிறது ஒரு ஸ்கூல் மாதிரி. ஓகேவா, ஸோ மக்தப் மதரசாங்கிற கல்வி நிறுவனங்களை நிறைய கிடைக்காங்க. ஃபெரோஷா துக்ளக் வந்து இந்த மதரசாவை கட்டி கொடுத்துருக்காரு. ஓகேவா, சிக்கந்தர் லோடி வந்து இந்த பகுதிகளுக்கெல்லாம் ஆசிரியர்களை வந்து நியமிச்சு கொடுத்துருக்காரா இருக்கு. ஓகே, சச்நாமா அப்படின்னு ஒரு புக் இருக்கு. ஓகே, இந்த புக் வந்து அரேபியரோட சிந்து படையெடுப்பை பற்றி சொல்லப்படுற ஒரு நூல். சூஃபியிசம் கூட அந்த காலத்தில் இருந்திருக்கு. ஓகே, ஜாதியும் பெண்களும் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வீட்டு வேலை கைத்தொழில் செய்யறதுக்கு அடிமை போட்டிருக்காங்க. போர் வரி செலுத்த தரவினா வந்து அவங்கள அடிமையாக்கியிருக்காங்க. ஓகேவா, பாலின சமத்துவமின்மை பெரும்பாலும் இருந்திருக்கு. ஓகே, பெண்களுக்கு கல்வி கற்றுக் கொடுக்கல. அவங்க வந்து இஸ்லாம் பெண்கள் பர்தா போடணும். அதே மாதிரி கல்வி கற்றுக்கலாம், அவங்களுக்கு அது இருந்துச்சு. சொத்துரிமை கூட இஸ்லாம் பெண்களுக்கு இருந்துச்சு. மனவிலக்கு கூட இருந்திருக்கு. ஆனால் பலதார மனமும் நிலவி இருக்கு. ஸோ இது எல்லாமே பெண்களுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள். கட்டடக்கலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சரசாணி அம்சங்கள் எல்லாமே, அதாவது வளைகு, கவிகை, நிலவரை, இந்த மாதிரிலாம் இருக்கிறது எல்லாமே கொண்ட பளிங்குகள், சிகப்பு, சாம்பல், மஞ்சள் நிற மணற்கள், இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி கட்டடங்கள்லாம் கட்டியிருக்காங்க. மெயின் பார்த்தீங்கன்னா குவத்துல் இஸ்லாம் மசூதி சொன்னாலே அது போக அலாவுதீன் கில்ஜி வந்து அலாய் தர்வாசா அப்படின்னு கட்டியிருப்பாரு. ஓகேவா, குவத்துல் இஸ்லாம் மசூதிக்கு ஒரு நுழைவு வாயிலா யார் கட்டியிருப்பாங்க அப்படின்னா அலாவுதீன் கில்ஜி அலாய் தர்வாசா அப்படிங்கிறத கட்டி கொடுத்துருப்பாரு. ஓகேவா, இன்னொன்று ஃபர்ஸ்ட் வந்து குதுப் மினாருக்கு குதுப் மினாரை கடிக்கல் நடிப்பார். இல்துமிஷ் வந்து அவர் கட்டி முடிச்சிருப்பாரு. ஓகேவா, குதுப் மினார 72.5 மீட்டர் உயரம் இருந்திருக்கும் அவர் இல்துமிஷ் கட்டி முடிச்சிருந்தப்போ. அதுக்கப்புறமா ஃபெரோஷா துக்ளக் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா பழுது நீக்கும் பணி ஏற்பட்டிருப்பாரு. ஓகேவா, குதுப் மினாருக்கு பழுது பார்த்த வேலை யார் படிப்பா, ஃபெரோஷா துக்ளக். அப்போ 74 மீட்டரா அது உயர்ந்திருக்கும். ஓகே, இது ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின். நெக்ஸ்ட் என்னென்ன கலைகள் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி சூஃபி துறவி பிர் போதன் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாரு. அவர் மிக சிறந்த இசைக்கலைஞரா இந்த டெல்லி சுல்தான்கள் காலத்தில் இருந்திருக்காரு. இன்னொன்று அமீர் குஷ்ரு, அவரோட 9 வானங்கள் அப்படின்னு ஒரு நூல் எழுதிப்பாரு. அதில் அவர் சொல்றாரு தான் ஒரு இந்தியன் அப்படின்னு சொல்றதுல அவருக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா, ஜியாவுதீன் பரணி இருந்தாரு. ஓகே, அவர் தான் வந்து முன்னோடி பாரசீக நூல்களோட முன்னோடி அப்படின்னு சொல்றாங்க. பாரசீக உரைநடையின் ஆசான் ஜியாவுதீன் பரணி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி மொழியாக்கம் செஞ்சிருக்காங்க. மகாபாரதம், ராஜதரங்கிணி, இந்த நூல்கள் எல்லாம் கூட என்ன பண்ணியிருக்காங்க, பாரசீக மொழியில மொழியாக்கம் செஞ்சிருக்காங்க. இது எல்லாமே டெல்லி சுல்தான் காலத்துல நடந்திருக்கு. இன்னொன்று முக்கியமான ஒரு கல்வெட்டு பாலம் பாவுலி கல்வெட்டு. ஓகேவா, இந்த கல்வெட்டுல இது ஒரு சமஸ்கிருத கல்வெட்டு. ஓகே, இந்த கல்வெட்டுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, பால்பனின் நல்லாட்சியின் விளைவாக விஷ்ணு பகவான் வந்து எந்த கவலையும் இல்லாம பார்க்கடல்ல தூங்குகிறாரு அப்படின்னு அந்த கல்வெட்டுல இருக்கான். ஓகேவா, இதுதான் வந்து பாலம் பாவுலி கல்வெட்டு. அதே மாதிரி ஷானாமா அப்படிங்கிற ஒரு நூலை பிர்தோசி அப்படிங்கிறவரு எழுதியிருப்பாரு. ஓகேவா, இதெல்லாம் தான் டெல்லி சுல்தான்கள்ல இருந்த கலைகள், கட்டிட கலைகள், அவங்களோட நிர்வாகம், பொருளாதாரம் எல்லாமே.
ஓகே, டெல்லி சுல்தான்கள் சூப்பராக பார்த்து முடிச்சோம். நெக்ஸ்ட் முகலாயர்கள் இருக்குது. ஸோ வீடியோ லென்த்தாக வரும், அந்த காரணத்துக்காக நெக்ஸ்ட் வீடியோவாக நம்ம அதை பார்க்கலாம். ஓகே, ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாப்பி லேர்னிங்.